أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لا خير في كثير من نجواهم إلا من أمر بصدقة أو معروف أو إصلاح بين الناس ومن يفعل ذلك ابتغاء مرضات الله فسوف نؤتيه أجرا عظيما. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. يا رب بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم. ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم. صلى الله على النبي الأمي وآله وصحبه صلى الله عليه وسلم صلاة وسلاما عليك يا رسول الله صلى الله عليه وسلم بحق سيدنا محمد صلى الله عليه وسلم. அல்லாஹ்னுடைய அளப்பெரும் கிருபையினால் இந்த திருக்குர்ஆன் ஷரீஃப்னுடைய விளக்க உரையிலே 332வது வாரத்தை நாம் அடைந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். சென்ற வாரம் சூரத்துன் நிசாவினுடைய 113வது வசனத்திற்குண்டான விளக்கத்தை நாம் பார்த்தோம். அதிலே அல்லாஹு தஆலா வலௌலா ஃபதுலுல்லாஹி அலைக வரஹ்மத்துஹு லஹம்மத் தாயிஃபத்தும் மின்ஹும் அய்யுதில்லூக். அல்லாஹ்னுடைய ஃபதுல்னா என்ன, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்னா என்னன்னு விளங்கணும். அல்லாஹ்னுடைய ஃபதுல்னா என்னங்க? வஹி. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்னுடைய ஃபதுல் ரஹ்மத் இந்த ரெண்டு மனுஷனுக்கு இல்லைன்னு சொன்னா அந்த மனுஷன் நஷ்டவாளியாக போயிடுவான். அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன் ஷரீஃப்ல சொல்றான். பொதுவாக ஃபதுல் அப்படின்னா சிறப்புன்னு சொல்றோம், மேன்மைன்னு சொல்றோம். ஹாதா மின் ஃபதுலி ரப்பின்னு சொல்றோம். இது என்னுடைய அல்லாஹ் எனக்கு கொடுத்த அருட்கொடைன்னு சொல்றோம். ரஹ்மத் அப்படின்னா அல்லாஹ்னுடைய கிருபைன்னு சொல்றோம். இந்த ரஹ்மத்னா என்ன, ஃபதுல்னா என்னன்னு விளங்கணும். இது இமாம் ஃபஹ்ருத்தீன் ராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அழகாக சொல்லி கொடுத்த உதாரணம். ஃபதுல் அப்படின்னு சொன்னோம்னா அல்லாஹ் கொடுத்திருக்கிற எல்லா விதமான நிஅமத்தும் நமக்கு என்னதான்? ஃபதுல், சிறப்பு. உடல் ஆரோக்கியம், உடல் சிஃபா, உடல் நம்ம துனியாவினுடைய காரியங்கள் எல்லா விதமான படுத்தோன்னு தூக்க வருது, என்னங்க நேரமான பசி வருது, தாக அடிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை வந்தால் நமக்கு தாக அடிக்குது, தண்ணி குடிச்சா தாகம் அடங்குது. என்னங்க பல பேத்துக்கு தண்ணி குடிச்சா என்ன அடங்குறது இல்லை. கோடிக்கணக்கில் சொத்து வச்சிருக்கிறாருங்க. அவருக்கு டாக்டர் கொடுத்துருக்கிற கண்டிஷன் என்ன தெரியுமா? ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துக்கு நீங்க 2 இட்லிக்கு மேல சாப்பிடக்கூடாதுன்னு. என்னங்க இன்னைக்கு இருக்கிறார் அந்த ஆள் இருக்கிறார். துனியாவில் அல்லாஹ் கொடுத்துருக்கிறது நியாமத் என்னங்க? சொத்து இருக்குது, செல்வம் இருக்குது, 3 தலைமுறை என்ன 30 தலைமுறை வரைக்கும் உட்கார்ந்து சார வரைக்கும் அல்லாஹ் என்ன கொடுத்துருக்கிறான்? சொத்தை கொடுத்துருக்கிறான், வசதி வாய்ப்புகளை கொடுத்துருக்கிறான். திரும்பி பார்த்தா எல்லா விதமான இருக்கு. ஆனா தட்டுல வச்சா என்னதான் சாப்பிட முடியும்? ஆமா, பக்கத்தில் இருக்கிறவர் எவ்வளவு வேணாலும் அனுபவிச்சாலும் இவருக்கு என்ன கிடைக்காது. இப்ப இங்க என்ன இல்ல? ஃபதுல் இல்ல. என்ன இல்ல? ஃபதுல் இல்ல. இப்ப அல்லாஹ் கொடுத்திருக்கிற ஃபதுல் அப்படின்னா எல்லா விதமான நிஅமத்துக்களும் என்னதானுங்க? ஃபதுல். நாம ஓட்டுற வண்டியாக இருக்கட்டும், நம்ம ஏற்படுத்தக்கூடிய எல்லா விதமான நிஅமத்துக்களும் என்னதான்? அல்லாஹ்வுடைய ஃபதுல். ரஹ்மத்னா என்ன தெரியுமா? இப்ப பள்ளிவாசல்ல வந்து தொழுகிறோம், இது என்னதுங்க? தப்பு செஞ்சவன பாவம் செஞ்சவன பாவ மன்னிப்பு கேட்கணுங்கிற எண்ணம் வருது, அது என்னதுங்க? ரஹ்மத். ஆஹா, ரம்ஜான் மாசம் வந்துருச்சு, இந்த ரம்ஜான் மாசத்தை கண்ணியப்படுத்தி நினைக்கிறோம், அது என்னதுங்க? ரஹ்மத்.
இந்த நியமத்து, இந்த அல்லாஹ்வுடைய அருள் சார்ந்திருக்கிற, அல்லாஹ்வுடைய துணை கொண்டு இருக்கிற இது எல்லாமே என்னதுங்க? ரஹமத்து. அப்ப மனுஷனுக்கு ரஹமத்தும் வேணும், ஃபதுலும் வேணும். ஒண்ணு கிடைச்சு ஒண்ணு இல்லைன்னா என்னவா போயிடும்? கஷ்டமா போயிடும். அப்ப இத சொன்ன அல்லாஹு தஆலா எப்படி சொல்றான்டா, ஃபதுலும் ரஹமத்தும் துனியாவில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் அவசியமானது. இதை விட இன்னொரு ஒரு விஷயம் என்ன தெரியுமா? என் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு நான் ஃபதுலும் செஞ்சிருக்கேன், நான் ரஹமத்தும் செஞ்சிருக்கேங்கிற அல்லாஹ் தஆலா. அந்த ஃபதுலும் ரஹமத்தும் அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு இல்லாமல் இருந்திருக்குமேயானால், உதாரணத்துக்கு அல்லாஹ் சொல்றான், இல்லாமல் இருந்திருக்குமேயானால் அந்த மனித சமூகம் என் ஹபீபை என்ன செஞ்சிருப்பாங்க? வழிகெடுத்து இருப்பாங்கன்னு என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா சொல்றான். வமா யதுர்ருனக மின் ஷை, அப்படி ஒண்ணு நடக்க போறது கிடையாது, அது ஒண்ணு கிடையாது. ஆனா இப்படி மட்டும் இல்லாமல் இருக்குமேயானால் என்னவாக ஆகி போயிருந்திருப்பாரு. அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த நிலைமைனா நமக்கு என்னங்க? அஜர்த் அல்லாஹ் தஆலா சொல்றான், ரம்ஜான் மாசம் முத 10 என்ன கேட்கணும்? இப்ப ரஹ்மத்தை கேட்கணும்னா நம்ம எதை கேட்கணுங்க? நல்லா விளங்கிக்கணும். நம்ம ரஹ்மத்தை கேட்கணும்னா எதை கேட்கணும்? என்ன கேட்கணும்? ரசூலுல்லாஹ்வா கேட்கணும். இப்ப இங்க இந்த பாடத்துக்கு ஒன்று சொல்றோம்ல, அதை கேட்கணும் இல்லை? பாவ மன்னிப்பு கேட்கலாம். என்னைக்குமே ஒன்று நினைச்சுக்கிட்டு இருக்கிற நினைவை கூடு. நடந்தாலும் போனாலும் வந்தாலும் யாரைத்தான் நினைக்கணும்? உன்னைத்தான் நினைக்கணும். விழுந்தாலும் உன்னைத்தான் நினைக்கணும், எழுந்திரிச்சாலும் உன்னைத்தான் நினைக்கணும். என்னங்க, ராபியத்துல் பஸரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹின்னு சொல்லி சீதேவி ஒருத்தங்க இருந்தாங்க. ராபியத்துல் பஸரியா வீட்டுக்கு 4ஆவதா பிறந்தவங்க. அதனால ராபியா என்னதுங்க? ராபியானா என்னதுங்க? 4ஆவது அர்த்தம். வீட்டுக்கு 4ஆவதா பொட்ட புள்ள பிறந்துருச்சு, அதனால என்ன ஆயிடுச்சு? ராபியா. பஸரியா அப்படிங்கிறத பேர் என்ன செஞ்சாங்க? சேர்த்தி வச்சுக்கிட்டாங்க. பெரிய மிகப்பெரிய வழி. சுபஹானல்லாஹ். அந்த தமிழ் புஸ்தகமோ உருது வாக்கியமோ உங்களுக்கு கிடைச்சா அதை என்ன செய்யுங்க? வாழ்க்கையில் எடுத்து படிங்க. நான் சொல்றது படிக்கிறதாங்க வாழ்க்கையில் நம்மளை என்ன செய்யுங்க? அடுத்த விஷயத்துக்கு கொண்டு போய் கொடுக்கும். இந்த ராபியத்துல் பஸரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு பாலத்தில் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. அந்த பாலத்தில் ஒரு ஆள் தான் போக முடியும். இந்த பக்கம் ஒருத்தர் போனார்னா அந்த பக்கம் இருக்கிறவர் நிக்கணும். என்ன செய்யணும்? நிக்கணும். இவங்க முழுசா போய் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவர் என்ன செய்ய முடியும்? வர முடியும். இப்ப இவங்க என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? பாலத்துக்குள்ள இறங்கிட்டாங்க, உள்ள போய்கிட்டு இருக்கிறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு ஒருத்தர் என்ன செய்யறாரு? அந்த பக்கம் வர்றாரு. வர்றவர் என்ன செய்யறாருன்னா, ஆஹா ஒரு பெண்மணி வருதேன்னு என்ன செஞ்சிருக்கணும்? அங்கே நின்று இருக்கணும். அப்படியும் அவர் என்ன செய்யல? நிக்கல. வெறுவெறுன்னு என்ன செய்யறாரு? வந்துட்டு இருக்கிற. ஆஹா ஒரு ஆண் பக்கத்துல வராரேன்னு தெரிஞ்சிட்டு ராபியத்துல் பஸரியா ஒதுங்கிறதுக்கு என்ன கிடையாது? இடம் கிடையாது. எப்ப நில்லுண்டு என்ன செய்ய முடியல? வாய் திறந்து சொல்ல என்ன செஞ்சாங்க? டக்குன்னு கீழே விழுந்துட்டாங்க. பாடத்துல என்ன செஞ்சுட்டாங்க? வாரண்டியா என்ன செஞ்சுட்டாங்க? கீழே விழுந்துட்டு அல்ஹம்துலில்லாஹ்ன்றாங்க. என்ன சொன்னாங்க? அல்ஹம்துலில்லாஹ். அவருக்கு ஆச்சரியம். யாரு? குறுக்க வந்தவருக்கு. ஏன்னா கீழே விழுந்துட்டு நம்ம அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுதே எனக்கு கேட்கிறப்ப ராபியத்துல் பஸரியா சொன்னாங்களாமா, அன்னி ஆணனுடைய தொடுதல்ல இருந்து பாதுகாத்த அல்லாஹ்வுக்கு எல்லா சுக்ரியாண்டாங்க. எப்பேற்பட்ட ரஹ்மத் பாத்தீங்களா? என்ன ரஹ்மத் அல்லாஹ் இவங்களுக்கு செஞ்சிருக்கான் பாத்தீங்களா? அப்ப ரஹ்மத்துடைய 10 நாட்களை நம்ம எப்படி எதை கேட்கணும்? அல்லாஹ் கிட்ட இந்த ரஹ்மத்தை தான் கேட்கணும். வீட்டை கொடு, வாசலை கொடு, அதை கொடு. இதெல்லாம் ஒரு பக்கம். இதெல்லாம் என்னதுங்க? ஃபதுல். இதெல்லாம் என்னதுங்க? ஃபதுல். ரஹ்மத்துனா என்னங்க? நம்முடைய கல்பு சுத்தமாக இருக்கிறது, நம்முடைய எண்ணம் சுத்தமாக இருக்கிறது, நம்முடைய எண்ணங்கள் பூரா அல்லாஹ்வை நோக்கி இருக்கிறதெல்லாம் என்னதுங்க? ரஹ்மத். என்னங்க? அப்ப அந்த ஃபதுலும் ரஹ்மத்தும் என் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு நான் செஞ்சிருக்கேன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான்டா. அந்த ஃபதுலு ரஹ்மத் என்ன தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நபிமார்களுடைய தலைவரா அல்லாஹ் ஆக்கி வச்சிருக்கிறது. அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு செஞ்சிருக்கிற ஃபதுல். ரஹ்மத் என்ன தெரியுமா? எல்லா சந்தர்ப்பத்திலையும் எல்லா சூழ்நிலையிலையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் வஹி அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கிறான் பாத்தீங்களா? இது அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ்வுக்கு செஞ்சிருந்த ரஹ்மத். புரியுதுங்களா? இது ரஹ்மத் அப்படிங்கிறது ரசூலுல்லாஹ்வுடைய கணிப்புல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அடிப்படையில் நம்ம பார்க்கிற போது எல்லா சந்தர்ப்ப சூழ்நிலையில அல்லாஹ் யாருக்கு என்ன அனுப்பிச்சுட்டே இருந்தா? ரசூலுல்லாஹ்வுக்கு வஹி அனுப்பிச்சுக்கிட்டே இருந்தான். எல்லா சூழ்நிலையிலும் என்ன வந்துட்டு இருந்துச்சு? ரசூலுல்லாஹ்வுக்கு வஹி. என் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுறது பூரா என்னதான்? வஹி தான். வஹி தான். இந்த குர்ஆன் என்னது? வஹி. ஹதீஸ் முழுவதும் என்னது? வஹி. அந்தந்த சந்தர்ப்ப சூழ்நிலை இருக்கிற போது அவ்வப்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு அல்லாஹ் என்ன செஞ்சானுங்க? இந்த வஹி அப்படிங்கிற ரஹ்மத்து மட்டும் இல்லாமல் இருக்குமேயானால் இந்த மனித சமூகம் என்ன செஞ்சிருந்திருப்பாங்க? கெடுத்திருப்பாங்கன்னு என்ன செய்யற அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்படி ஒண்ணு நடக்க போறது கிடையாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அப்படின்னு என்ன செய்யற அல்லாஹ் தஆலா பதிவு செஞ்சு காண்பிக்கிறானா, மனுஷ வாழ்க்கையில ரஹ்மத்து ஃபதுல் அப்படிங்கிறது என்னதுங்க? ரொம்ப முக்கியமான. அல்லாஹ்ட்ட கேட்போமா? இல்ல யா அல்லாஹ் எனக்கு எங்களுக்கு ஃபதுலையும் கொடு, ரஹ்மத்தையும் கொடு.
குர்ஆன் ஷரீஃப்ல அல்லாஹ் தஆலா 5 இடத்துல தொடர்படியாக இந்த வாசகத்தை என்ன செய்யறான், பதிவு செஞ்சுக்கான். சூரத்துல் பக்ராவில் வருது, சூரத்துல் நிசாவில் வருது, சூரத்துல் நூறுல வருது. எங்கெங்கெல்லாம் ஃபதுலும் ரஹ்மத்தும் இந்த மனித சமூகத்திற்கு இல்லையோ அவர்கள் என்னவாக போயிடுவார்கள், நஷ்டவாளியாக போயிடுவான்னு என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். இதை சார்ந்திருக்கிற நிறைய செய்திகள் என்ன செஞ்சா நாம பார்த்தோம். அப்ப ரஹ்மத்தும் அப்படின்னா அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ்வுக்கு செஞ்சிருக்கிற வஹி அப்படின்னு. என்ன வஹி? தீர்ப்புக்காக வேண்டி ரசூலுல்லாஹ்வுடைய சமூகத்திற்கு திருடினவங்களும் திருடின பொருளுக்கு சொந்தக்காரரும் என்ன செஞ்சார், வந்தாரு. இவர் தான் இன்னார் தான் திருடினாருங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அந்த நேரத்தில் அவனை பத்தி குத்தம் சொல்லாம திருடாத ஆளு யூதனை பத்தி என்ன செஞ்சாரு, குத்தம் சொன்னார். குத்தம் சொன்ன உடனே இது ஏதோ தவறுதலாக தெரியுதேன்னு ரசூலுல்லாஹ் எங்க போனாங்க, வீட்டுக்குள்ள போனோம். அல்லாஹ் என்ன அனுப்பிச்சு வச்சான், வஹி அனுப்பிச்சு வச்சான். அந்த நேரத்தில் வஹி மட்டும் இல்லாமல் இருக்குமே ஆனால் என்னவாக போயிருந்திருப்பாங்க, வழிகட்டு போகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு என்ன செய்யற அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். இப்போ இதை சார்ந்திருக்கிற விஷயங்கள் என்ன செஞ்சா நம்ம சென்ற வாரத்தில் பார்த்தா அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் இந்த வாரம் சூரத்துன் நிசாபனுடைய 114வது வசனம் என்ன அப்படின்டா, அல்லாஹ் தஆலா ஒரு செய்தியை விளக்குறான் பார்த்தீங்களா, அதை விளங்குறதுக்கு என்ன வேணுங்க, ரஹ்மத் வேணும். என்ன வேணுங்க, ரஹ்மத் வேணும். 1 மணி நேரமா பேசினாருங்க, ஆனா ஒண்ணுமே புரியலங்க. என்ன சொன்னாரு, ஒண்ணுமே புரியலேண்டா அது எவ்வளவு பெரிய சங்கடமா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு பார்க்க போற ஆயத்து அப்படிங்கிறது அல்லாஹ் தஆலா மதிநுட்பமான ஒரு செய்தியை இந்த சமூகத்துக்கு என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. இதுவரைக்கும் இந்த ஆயத்து இப்படி ஒரு செய்தியை நம்ம இதுவரைக்கும் நம்ம என்ன செஞ்சிருக்க மாட்டோம், கேட்டிருக்க மாட்டோம். அப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை அல்லாஹ் தஆலா அந்த சூரத்துன் நிசாவினுடைய 114 வசனத்துல என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். சரி, இதுக்கு முன்னால நாம பார்த்த ஒரு 9 வசனம் தொடர்ந்து பார்த்தது, ஒரு ஆளு ஒரு உருக்கு சட்டையை திருடினார். அப்படித்தானே பார்த்தோம். அந்த ஆள் யாருங்க, ஒரு முனாஃபிக். அவர் யாருங்க, முனாஃபிக். உருக்கு சட்டையை திருடினாரு. அந்த உருக்கு சட்டையை திருடிட்டு கொண்டு போய் ஒரு யூதன்ட்ட என்ன செஞ்சாரு, கொடுத்து வச்சாரு. அது கோதுமை என்ன செஞ்சிருச்சு, சிந்திக்கிட்டே போச்சு. அப்படிங்கிற செய்தி என்ன செஞ்சோம் பார்த்தோம். இந்த உருக்கு சட்டையை காணா போச்சுன்னு சொல்லிட்டு சொந்தக்காரர் யார்கிட்ட வர்றாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாரு. இன்ன ஆளு தான் திருடனான்ங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கிட்டும் திருடாத யூத மேல என்ன செஞ்சாரு, பழி போட்டார். அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான், ஆயத்தை இறக்கனா ஃபர்ஸ்ட். ரெண்டாவது அல்லாஹ் தஆலா சொன்னா, நீங்க தப்பு செஞ்சிட்டேன்னு என்ன செய்யுங்க, தௌபா செய்யுங்க. வமை யஅமல் சூஅன் அவ் யظلم நஃப்ஸஹு ثم يستغفرல்லாஹ யஜிதில்லாஹ கஃபூரர் ரஹீமா. தப்பு செஞ்சிட்டீங்கன்னா என்ன செஞ்சிருங்க, நீங்க பாவ மன்னிப்பு தேடிடுங்க. அப்புறம் அல்லாஹ் தஆலா சொல்றான், மனிதர்கள்ட்ட இருந்து நீங்க மறைச்சறலாம், யார்ட்ட மறைக்க முடியாது. யஸ்தஃபூன மினன் நாஸி வலா யஸ்தஃபூன மினல்லாஹி. அல்லாஹ் கிட்ட என்ன செய்ய முடியாது, மறைக்கவே முடியாது. சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்க ராத்திரி நேரத்துல பேசுறது யாருக்கு தெரியும், இது யுபய்யிதூன மாலா யர்லா மினல் கௌல். அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பொருத்தம் இல்லாத வார்த்தையை ராத்திரி நேரத்துல குசு குசுன்னு பேசுறீங்க. திருடனவர் நம்மால் தானப்பா, நம்ம ஜாதிக்காரன் தான். என்ன செய்யறது, வெளியே சொன்னா வெக்கக்கேடா போயிடும். இப்ப மாட்டி இருக்கிறவன் ஒரு ஆள் என்ன செஞ்சிருக்கிறான், மாட்டி இருக்கிறான். அவனை வச்சுவே என்ன செய்வோம், நாம முடிச்சிருவோம். என்ன செய்றீங்க நீங்க, ராத்திரி நேரத்துல பேசுறீங்க. இது யாருக்கு பிடிக்காது, அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. இது மனிதர்கள்ட்ட இருந்து மறைச்சிடுறீங்க, அல்லாஹ்ட்ட இருந்து என்ன செய்ய முடியாது, மறைக்க முடியாது. அல்லாஹ் சொன்னா, துனியாவில் ஒன்றுத்துக்கும் இல்லாத இதுக்கு போய் நீங்க வாதாடுறீங்க, பேசுறீங்க. ஆனா மஹ்ஷர் மைதானத்துல உங்களுக்குன்னு வாதாடுறதுக்கு யாருமே கிடையாது. சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், பாவமான காரியத்தை நீங்க செஞ்சிட்டீங்கன்னா உடனே என்ன செய்யுங்க, நீங்க அல்லாஹ்கிட்ட பாவ மன்னிப்பு தேடுங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ்வுக்கு கடைசியா சொன்னா, நாயகமே இவ்வளவு செய்தி உங்களுக்கு நாம என்னவாக அறிவிச்சோம், வஹியாக அறிவிச்சு கொடுத்துருக்கிறோம். அந்த வஹியாக அறிவிச்சு கொடுக்குற அந்த நிஅமத்து மட்டும், அந்த ஃபதுலும் அந்த ரஹமத்து மட்டும் இல்லாமல் இருந்திருக்குமே ஆனால் இந்த மனித சமூகம் என்ன செஞ்சிருந்திருப்பாங்க, உங்களை சங்கடத்துக்கு ஆளாயிருப்பாங்கன்னு என்ன செஞ்சான் சொன்னான். இது எத்தனை வசனம் வருதுங்க, 9 வசனம். எத்தனை வசனம்? நான் கேட்கிறேன், திருடனாரு ஒரு ஆளு, திருடனவனுக்கு தண்டனை அல்லாஹ் தஆலா சொல்லி என்ன செஞ்சிருந்திருக்கணும், முடிச்சிருந்திருக்கணும். ஆனா என்னத்துக்கு அல்லாஹ் தஆலா 9 வசனம் பேசுறான். இதுக்கு அடுத்து இருக்க போற இன்னும் 2 வசனமும் இதை பத்தி தான் என்ன செய்ய போறோம், பேச போறோம். அப்ப ஒரு மனித வாழ்க்கையில தவறுகள் நடந்துருச்சுன்னு சொன்னோம்னா அந்த தவறுகள் விஷயத்துல மனித சமூகம் அதை சரி கட்டவும் பார்ப்பாங்க, மனித சமூகம் அதுல இருந்து தப்பிச்சுக்கவும் பார்ப்பாங்க. யார் என்ன செய்யறதுல ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க.
ஒத்துக்காமல் போகிற போது அந்த நேரத்தில் என்ன செய்யறான், அந்த மனுஷன் என்ன செய்யறான், நஷ்டவாளியாக போயிடுறான். அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சோம் தெரிஞ்சுக்கிறோமா இல்லைங்களா? யாருப்பா திருடுனா, நானா திருடுன்னு என்ன செய்யறது இல்லை, யாரும் சொல்லிக்கிறதே இல்லை. யாருப்பா செஞ்சா, நான் தான் செஞ்சேன்னு என்ன செய்யறது இல்லை, சொல்லிக்கிறதே இல்லை. அப்ப மனித சமூகத்திடத்துல தவறுகள் நடந்துச்சுன்னா நான் செஞ்சுட்டேன், நான் இதை செஞ்சுட்டேன்னு என்ன செய்யறது, ஒத்துக்கிறதுக்கு மனிதன் யாரும் என்ன செய்யறது இல்லை, தயாராக இல்லாதுகிற போது மனிதன் என்னவாக போயிடுறான், நஷ்டவாயிலையா போயிடுறான். அப்படிங்கிறத ஒரு வலியுறுத்துறதுக்காக வேண்டி என்ன செஞ்ச அல்லாஹ் தஆலா 9 வசனத்தை பேசிட்டு 10வது வசனத்துல ஒரு அடிப்படையான ஒரு பாடத்தை என்ன செய்யறாங்க, இந்த சமூகத்துக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இதை தான் விளங்கணும். நம்ம நான் அல்லாட்ட கேட்கறது என்ன தெரியுமா, யா அல்லாஹ் எங்களுக்கு விளங்குற சக்தி கொடு. என்ன சக்தி கொடு? ஆமா, சும்மா பேக்கூஸ் மாதிரி காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் உட்கார்ற பள்ளிக்கூடத்துல போய் என்னப்பா வாத்தியார் நடத்துறாரு, ஒண்ணுமே புரியல. என்ன செய்யறாங்க, டியூஷன்ல என்ன செஞ்சிடறாங்க, விட்டுறாங்க. டியூஷன்ல வாத்தியார் அம்மா சொல்லுது, மிஸ் சொல்றாங்க, ஒன்றும் எடுக்க மாட்டேங்குது. ரொம்ப மண்டையில செய்தி என்ன செய்ய மாட்டேங்குது, போக மாட்டேங்குது. அஜர்த்த அவர் என்ன செய்வாரு, அத்தை என்ன செய்வாரு, அஜர்த்திட்ட போய் ஓதி பார்ப்போமா, என்ன செய்வாரு, ஓதி பார்க்கறதுக்கு என்ன செய்யறாரு, வர்றாரு. அஜர்த்த என்ன செய்யறாங்க, ஆயத்தெல்லாம் ஓதி என்ன செய்யறாங்க, தண்ணி தொளிச்சு விடுறாங்க. அப்ப நல்லா இவருக்கு இல்மு கொடுக்கட்டும்னு சொல்லிட்டு அல்லாஹ்னுடைய ஏற்பாடு, அந்த ஓதனுடைய பரக்கத்து இவருக்கு என்ன வருது, இல்மு வருது. அப்படித்தான் மக்காத்தான் இருந்தான் பையன், அப்படியே படிப்படியா என்ன செஞ்சுட்டான், முன்னுக்கு வந்துட்டான். அப்ப வாழ்க்கையில மனுஷனுக்கு விளங்குற சக்தி அப்படிங்கிறது ரொம்ப ஞாபகத்துங்க. என்னதுங்க, ஒரு விஷயத்தை விளங்கணும். நான் ஆசைப்படுறது அல்லாஹ்ட்ட கேட்கறது, அல்லாஹ் எங்களுக்கு விளங்குற சக்தியை கொடு. என்னமோ வாழ்ந்தோம் போனோம்னு இருக்கக்கூடாது. உன்னை விளங்கணும், உன்னுடைய ரசூலை விளங்கணும், உன் ஷரியத்தினுடைய சட்டங்களை விளங்கணும். நீ எந்த அடிப்படையில எங்களை அணுகிற, உன்னை நான் அணுகிறது அப்படிங்கிற ஞாபகத்தை என்ன செய்ய எங்களுக்கு கூடுன்னு அல்லாஹ்ட்ட என்ன செய்யறது, கேட்டுக்கிட்டே இருக்கணும். நீங்களும் என்ன செய்யுங்க, நீங்க கேட்டுக்கிட்டே இருங்க. அல்லாஹ்ட்ட எல்லாத்தையும் கேட்கறோம்ல, என்னத்தை இதையும் கேட்கணும். என்ன கேட்கணுங்க, விளக்கத்தை சக்தியை கொடு. விளங்குற சக்தியும் விளக்கி கொள்ளுகிற சக்தியும் ஒரு மனுஷனுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, இவர் என்ன செய்வாருண்டா, அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர். எப்படி அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு நடந்து போகிறப்ப என்ன எனக்கு சலாம் சொல்லாம போயிட்டீங்களே அப்படின்னு கேட்கிறப்ப, நான் யார்கிட்ட பேசிட்டு இருந்தேன்னு என்ன சொன்னாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து பேசினேன். சாதாரண மனுஷனுக்கு அல்லாஹ் தஆலா என்ன கொடுக்குறானுங்க, இந்த ஞானத்தை கொடுக்குறான். அப்ப எதை சொல்வதற்காக வேண்டி நாடி வந்திருக்கிறோம், அதை நிறைவாக சொல்வதற்கு உண்டான தௌஃபீக் அல்லாஹ் தஆலா எனக்கு தந்தருள்வானாக. சரி, சூரத்து நிசாவினுடைய 114வது வசனம் என்ன, அல்லாஹ் இங்க சொல்ற ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை. ராத்திரி நேரத்தில் விடிய 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 பேசுறீங்க, அல்லாஹ் சொல்றாங்க. கசீருல் கலாம், நீளமான பேச்சு. என்ன செய்யறாங்க, பேச்ச ஆரம்பிச்சவர் என்ன செய்யறாரு, பேசிக்கிட்டே இருக்கிறார். என்னத்தை பத்தி பேசுறீங்க, செஞ்ச தப்ப சரி கட்டுறதை பத்தி பேசுறீங்க. சரி கட்டுறதுன்னா என்னங்க, மறக்கிறது, அப்படி இப்படின்னு என்ன செய்யறது, சொல்றது. அது நடந்து போச்சுங்க இல்லைங்க அப்படின்னு என்ன செய்யறாரு, செஞ்ச தப்ப சரி கட்டுறதை பத்தி என்ன செய்றீங்க, நீங்க பேசுறீங்க. அல்லது செஞ்ச தப்ப மாற்றி செஞ்ச மாதிரி மாற்றி என்ன செய்றீங்க, நீங்க பேசுறீங்க. இல்லது செஞ்ச தப்பு விஷயத்துல பொய்யுக்கு மேல என்ன செய்றீங்க, நீங்க பொய் பேசுறீங்க. அப்ப செஞ்ச தப்ப கடைசி வரைக்கும் என்ன செய்யல, அவரு ஒத்துக்கவே இல்லை. இப்ப அல்லாஹ் தஆலா அந்த உருக்கு சட்டையை திருடினார் பாத்தீங்களா, திருடினவன் போயிட்டான். நல்லா விளங்கிக்கணும், திருடவன் திருட்டிட்டு போயிட்டான், எஸ்கேப் ஆகி போயிட்டான். எங்கேயோ ஒரு பக்கம் மக்காமா நகரத்துல அடிபட்டு மௌத்தா போயிட்டார். சரி, இன்னாரு தான் திருடுனான்னு சொல்லிட்டு அந்த உருக்கு சட்டைக்கு சொந்தக்காரன் என்ன செய்யறாருண்டா, இவரு தான் திருடுனான்னு தெரிஞ்சாலும் அவரு மேல பழி சொலுத்தாம இன்னொருத்தட்ட என்ன செய்யறாரு, நல்லா விளங்கிக்கணும். இப்ப உருக்கு சட்டைக்கு சொந்தக்காரருக்கு என்ன தெரியுது, உருக்கு சட்டை யார் திருடுனான்னு என்ன செஞ்சிருச்சு, தெரிஞ்சிருச்சு. இன்னார் தான் தெரிஞ்சான்னு என்ன செஞ்சிருந்திருக்கணும், திருடுனான்னு வாய் திறந்து சொல்லி இருந்திருக்கணும். அது நம்ம ஆளு என்ன செஞ்சிட்டாரு, விட்டுட்டு ஒரு ஆள் சிக்கி இருக்கிறான்னு சொல்லிட்டு யூத மேல என்ன செஞ்சாரு, பழிய போட்டுட்டு. இப்ப அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்டா, ராத்திரி நேரம் முழுக்க இவங்க என்ன செய்யறாங்கண்டா, இந்த செஞ்ச தப்பை எப்படி சரி கட்டுறது என்ன செய்யறாங்க, பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ராத்திரி நேரத்துல பேசுறது அப்படிங்கிற வார்த்தை அல்லாஹ் தஆலா எப்படி கையாள்றான்டா, ரெண்டு பேரும் உட்கார்ந்துக்கிட்டு குசு குசுன்னு என்ன செய்யறாங்க, பேசுறாங்க. அல்லாஹ் கிட்ட முனாஜாத்து செய்யுங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. முனாஜாத்துனா என்ன அர்த்தம் தெரியுமா, ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட ரகசியமாக என்ன செய்யறது, பேசுறது. இந்த ரகசியமாக பேசுறது அப்படிங்கிறது தஹஜ்ஜத்துடைய நேரத்துல தான்
அது நடக்கும். இன்னாரு இன்னார்ட்ட ஒரு விஷயத்தை என்ன செய்யறாரு, ரகசியமாக பேசுறார். அல்லாஹ் தஆலா இங்க எப்படி சொல்ல வர்றான்டா, ராத்திரி நேரம் முழுக்க நீங்க என்ன செய்யுங்க, நீங்க ரகசியமாக பேசுறீங்க. எதை பத்தி பேசுறீங்க? செஞ்ச தப்ப எப்படி சரி கட்டுறது, செஞ்ச தப்புல இருந்து எப்படி நாம மாட்டிக்காம வெளியே வர்றது, செஞ்ச தப்பு விஷயத்துல ஏற்கனவே சொன்ன பொய்யுக்கு மேல வேற என்ன இன்னொரு ஒரு பொய்யை சொல்லலாம். நல்லா விளங்கிக்கணும், நல்லா விளங்கிங்க, சொல்றது புரியுதுங்களா? இப்படி என்ன செய்றீங்க, நீங்க பேசுறீங்கல்ல, இந்த பேச்சினால எந்த விதமான ஹைரும் உங்களுக்கு கிடையாது. நல்லா விளங்கிக்கலாம். என்ன சொல்றாங்க? எந்த விதமான ஹைரும் கிடையாது. ஹைருண்டா என்ன அர்த்தம்? நலவு. ஹைர் இல்லைன்னா அப்ப அங்க என்ன இருக்குதுன்னு அர்த்தம்? சர்ரு. என்ன இருக்குதுங்க? சர்ரு இருக்குது. அப்போ ஒரு மனுஷர் இன்னொருத்தர் என்ன செய்யறாரு, பேசுறாரு. அந்த பேச்சில எந்த விதமான நல்ல விஷயங்களும் இல்லாம இருந்துச்சுன்னா அந்த பேச்சு என்ன கிடையாது, ஹைர் கிடையாது. அது என்ன பேச்சு? சர்ரு. இப்ப அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான், ராத்திரி முழுக்க நீங்க என்ன செய்றீங்க, நீங்க பேசுறீங்க. அந்த பேச்சில நீளமான பேச்சாக பேசுறீங்க. ஒருத்தர் இன்னொருத்தருக்கு மத்தியில முனாஜாத்துங்கிற அடிப்படையில ரகசியமா என்ன செய்றீங்க, பேசுறீங்க. என்ன அடிப்படையில பேசுறீங்க? செஞ்ச தப்பை எப்படி மறைக்கிறதுன்னு பேசுறீங்க. பொய்யுக்கு மேல எப்படி பொய் பேசலான்னு பேசுறீங்க. குற்றத்தை ஒத்துக்காம அதை யாரு மேல சாட்டலான்னு என்ன செய்றீங்க, பேசுறீங்க. இந்த பேச்சில் என்ன கிடையாது, எந்த விதமான ஹைரும் கிடையாது, எந்த விதமான ஷர்ரும் கிடையாது. 3 விதமான அமல் விஷயத்திலே தவிர அல்லாஹ் தஆலா சொல்றாங்க. இங்கதான் நமக்கு பாயிண்ட். 3 விதமான அமல் விஷயத்திலே தவிர என்ன செய்யற அல்லாஹ் தஆலா சொல்றான். அது 3 என்னங்கிறத நம்ம என்ன செய்ய போறோம், இந்த வாரத்தினுடைய தஃப்சீர்ல நாம பார்க்க போறோம். இந்த ஆயத்து ஒரு அடிப்படையான ஒரு செய்தியை சொல்லி கொடுக்குதுங்க. பேசினா நல்லது மட்டும் பேசுங்க, வேற எதையும் என்ன செய்யாதீங்க. என்னங்க? பேசினா நல்லதை மட்டும் பேசுங்க, வேற எதையும் பேசாதீங்க சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சொல்றாங்க, அப்படி இல்லைன்னா வாய் மூடி இருந்துருங்க. என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கிறான். பேசினா நல்லதை மட்டும் எப்படி பேசுறது? பேச்சுல என்னவும் வரும், என்னதுங்க வருங்க. ஆரம்பத்துல பேசுறப்ப என்னதான் பேசுவாங்க, அச்ச பத்தி தான் ஆரம்பிப்பார். ஆரம்பத்துல பேசுறப்ப நல்லதான் ஆரம்பிப்பார். அப்படியே என்ன போயிடும், என்னங்க இன்னொரு டீ குடிச்சுக்கலாமா, அப்படி என்ன வருங்க, கெட்டதும் வந்துருது. ஒருத்தரை பத்தி ஒருத்தர் இன்னொருத்தரை பத்தி நல்லதான் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் அவரை பத்தி உங்களுக்கு தெரியுமாங்கிறப்ப அங்க என்ன வந்துருது, ஷர்ரு உள்ள வந்துருது. அல்லாஹ் தஆலா சொல்றா, நீங்க ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட பேசுறீங்க, அந்த பேச்சுல நல்லது இருந்தா மட்டும்தான் அந்த பேச்சு நல்லது. அப்படி இல்லாம கெட்டதும் அசிங்கமும் வருதுன்னா நீங்க என்ன செய்யாதீங்க, நீங்க பேசாம வாய் மூடி அந்த இடத்த விட்டு என்ன செய்யுங்க, நீங்க எஸ்கேப் ஆகிருங்க. ஏன் அப்படிங்கறது இந்த இடத்துல நம்ம சொல்றோம்டா, ராத்திரி முழுக்க நீங்க பேசுறீங்க, அந்த பேச்சுல எந்த விதமான ஹைரும் கிடையாது. எதை பத்தி பேசியிருக்கீங்க, தப்பை பத்தி பேசியிருக்கீங்க, தவறு செய்யறத பத்தி பேசியிருக்கீங்க, அதுல எந்த விதமான ஹைரும் கிடையாது. நீளமான பேச்சும் நீளமான உரையாடலும் அப்படிங்கிறது 3 காரியத்துக்கு மட்டும்தான் இருக்கணுமே ஒழிய வேற எதுக்கும் இருக்கக்கூடாதுன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். என்னங்க? நீளமான பேச்சு, நீளமான உரையாடல், ஒருத்தர் இன்னொருத்தட்ட ரொம்ப நேரம் பேசுறது அப்படிங்கிறது 3 காரியம் சம்பந்தமாக இருக்கும். இதை தாண்டி வேற ஏதாவது ஒரு காரியமாக இருந்தா அது தேவையோட என்ன செய்யுங்க, நீங்க முடிச்சுக்கங்கன்னு என்ன செய்யற அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். என்ன அந்த 3 காரியங்கள்? என்ன அந்த 3 காரியங்கள்? அல்லாஹ் தஆலா சொல்லி கொடுக்கிறது என்னன்னா, 1, இது வரைக்கும் இந்த ஆயத்து சம்பந்தமான ஒரு அடிப்படை பாடத்தை தான் நான் விளங்கணும் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். நம்ம அரையும் குறையுமா என்ன செஞ்சிருந்துடக்கூடாது, விளங்கிடக்கூடாது. அல்லாஹ் தஆலா சொல்றான், நீளமான பேச்சு, அந்த நீளமான பேச்சுல எந்த விதமான நடவும் இல்லைன்னா அது என்னது, ஷர்ரு, அது கயிறு கிடையாது. 3 காரியத்தை தவிர. அந்த 3 காரியத்துல ஒருத்தர் இன்னொருத்தருக்கு சதக்காவை பத்தி என்ன செய்யறாரு, ஏவரார். சதக்காவை பத்தி ஏவரார். அந்த ஏவர விஷயத்துல என்ன செய்யறாருங்க, நீளமான நேரங்கள் என்ன செய்யறார், எடுத்துக்கிறார். இது இது என்னது கிடையாது, ஷர்ரு கிடையாது. இது என்னது, கயிறு. அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான், அவு பி மஅரூஃபின், அல்லது அந்த மனுஷனை சீர்திருத்துகிற அடிப்படையில் நிறைய உபதேசங்கள் என்ன செய்யறாரு, செல்றார். சீர்திருத்துற அடிப்படையில் என்ன செய்யறாருங்க, நிறைய உபதேசத்தை சொல்றார். ராத்திரி முழுக்க என்ன செய்யறாரு, இஷா தொழுது உட்கார்ந்து எப்ப முடிக்கிறாரு, ஃபஜ்ருக்கு தான் முடிக்கிறார். அந்த பேச்சு முழுக்க என்னவாக இருக்குதுங்க, முழுக்க அந்த மனுஷனை சீர்திருத்துற அடிப்படையில் என்ன இருக்குது. இந்த பேச்சில் என்ன கிடையாது, ஷர்ரு கிடையாது. இந்த பேச்சில் என்னதான் இருக்குது, கயிறு தான் இருக்குது. 3வது ஒரு உதாரணத்தை அல்லாஹ் சொல்றான். இதை சொன்னா மேல சொன்ன 2 உங்களுக்கு ஒரு புரியும் நான் நினைக்கிறேன். அவ் இஸ்லாஹின் பைனன் நாஸ்,
சண்டை போட்டு இருக்கிற ரெண்டு பேத்த சேர்த்து வைக்கணுங்கிற அடிப்படையில் என்ன செய்றீங்க? நீங்க நீண்ட நேரம் பேசுறீங்க. என்னப்பா உங்களை பத்தி அவர் சொல்றாரு, அவரை பத்தி இப்படி சொல்றீங்க, உங்களை பத்தி அவர் இப்படி நல்லது சொல்றாரு, அவரை பத்தி அவர் உங்களை பத்தி இப்படி நல்லது சொல்றாரு, ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா நல்லாவா இருக்குன்னு சொல்லிட்டு என்ன செய்றீங்க? நீங்க என்ன அடிப்படையில் சேர்த்து வைக்கணும்? சண்டை போட்டிருக்கிற ரெண்டு பேர்த்த என்ன செய்யணும்? சேர்த்து வைக்கணும். இந்த அடிப்படையில் என்ன செய்றீங்க? நீங்க பேசுறா அந்த பேச்சுல என்ன கிடையாது? ஷர்ரு கிடையாது. அந்த பேச்சு முழுக்க என்னது? ஹைருன்னு என்ன செய்யறா? அல்லாஹ் தஆலா சொல்லிக்கணும். ஆயத் புரியுதுங்களா? புரியுற மாதிரி தெரியுது. இன்னும் உதாரணம்லாம் சொன்னா தான் புரியும். ஆயத்தினுடைய தஃப்சீரை பார்க்கலாமே. சூரத்துன் நிசாபனுடைய 114வது வசனம் அல்லாஹ் சொல்லுகிறாங்க, லா கைர ஃபீ கதீரின் மின் நஜ்வாஹும், அவர்கள் மனிதர்கள் ஒருவர் இன்னொருத்தருக்கு மத்தியிலே முனாஜாத்துங்க அடிப்படையில் ரகசியமாக, நஜ்வாஹும் அப்படின்னா அந்த இடத்துல நஜ்வா அப்படின்னா ஒருத்தர் இன்னொருத்தட்ட ரகசியமாக பேசுகிறது. எப்படி பேசுகிறாங்க? நீண்ட நேரம் என்ன செய்கிறார்கள்? பேசிக் கொள்கிறார்கள். எதை பத்தி பேசுறாங்கங்க? எப்படி தப்பா மறைக்கலாம், எப்படி அதை செய்யலாம், எப்படி இதை செய்யலாம் அப்படின்னு நினைச்சாங்க, பேசுறாங்க. அல்லாஹ் சொல்றான், லா ஹைர, இதுல எந்த விதமான ஹைரும் கிடையாது. லா இலாஹ, எந்த விதமான கடவுளும் கிடையாது. இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிரன்னு சொல்றோம்ல, நான் சொல்றது புரியுதுங்களா? லா இலாஹ இல்லல்லா. லா இலாஹ, லா அப்படிங்கிறது தனியா இருக்குது, இலாஹ் அப்படிங்கிறது தனியா இருக்குது. இலாஹுனா கடவுள் அர்த்தம், லாண்டா இல்லேன்னு அர்த்தம். இலாஹு கிடையாது, கடவுள் கிடையாது. யாரை தவிர? அல்லாஹ்வை தவிர. அதே செட்டிங் இங்கே கொண்டு வாங்க. லா ஹைர, எந்த விதமான சிறப்பும் கிடையாது, எந்த விதமான ஹைரும் கிடையாது. இல்லா மன் அமர பி சதக்கத்தின், அந்த பேச்சில் ஒருத்தர் இன்னொருத்தருக்கு எதை பத்தி பேசுறாரு? சதக்காவை பத்தி ஏவுகிறார், அவரை தவிர. சதக்காவை பத்தி ஏவுகிறார், அவரை தவிர. அப்ப அந்த பேச்சில் என்ன இருக்குது? ஹைர் இருக்குது. நான் சொல்ற புரியுதுங்களா? சொடுத்து அல்லாஹ் சொல்றான், அவ் மஅரூஃபின், அல்லது அந்த பேச்சிலே ஒருத்தர் இன்னொருத்தருக்கு சீர்திருத்த அடிப்படையில் என்ன செய்யறாருங்க? அட்வைஸ் பண்றாரு. அந்த பேச்சில் என்ன இருக்குது? ஹைர் இருக்குது. சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், அவ் இஸ்லாஹின் பைனன் நாஸ், மனிதர்களுக்கு மத்தியில மன கஷ்டத்தை ஏற்பட்டு மன சங்கடப்பட்டு பிரிஞ்சு போயிருக்கிற கணவன் மனைவி மத்தியிலோ, சம்பந்திக்கு மத்தியிலோ, உறவுகளுக்கு மத்தியிலோ, அண்ணன் தம்பிகளுக்கு மத்தியிலோ சீர்திருத்த வேண்டும், சேர்த்து வைக்க வேண்டும்ங்கிற அடிப்படையில், இஸ்லாஹ்ங்கிற அடிப்படையில் என்ன செய்யறாருங்க? பேசுறாருன்னா அந்த பேச்சில் என்ன இருக்குது? ஹைர் இருக்குது. சொல்லிட்டு கடைசியாக ஒரு கண்டிஷன் ஒன்று போடுறேன், அதை கடைசியாக நான் சொல்றேன். அப்ப மனுஷனுக்கு அல்லாஹ் தஆலா சொல்றது இந்த இடத்துல என்னத்தை சொல்லி இருந்திருக்கணும்னு சொன்னோம்னா, தொழுகையை பத்தி அல்லாஹ் சொல்லலைங்க, நோன்பை பத்தி அல்லாஹ் சொல்லல, ஜக்காத்தை பத்தியோ இன்ன பிற நல்ல காரியத்தை பத்தி சொல்லல. ஃபர்ஸ்ட் அல்லாஹ் எதை சொல்றான்? சதக்கான்னு என்ன சொல்றான்? என்ன சொல்றாங்க? சதக்கான்னு என்ன சொல்றான்? சதக்காண்டா என்னங்க? நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல, சதக்கா பத்தி பயான்னா நிறைய கேட்டிருக்கோம்ல. சதக்கா தர்மம். தர்மம்னா என்னங்க? அதைத்தான் தமிழ் சதக்கான்னு அரபியில், அதுக்கு தமிழ் அர்த்தம் தர்மம். அப்படின்னா என்னங்க? என்னங்க? உதவி செய்யறது. அப்புறம் நான் அடிப்படையில் சொல்றேன், விளங்கணும்னு சொல்றேன், இதுதான் விளக்கம். தேவைகளை பூர்த்தி செய்வது. அப்புறம் அவர் பாயிண்ட் பிடிச்சிட்டார். அல்லாஹ் சொல்ற வார்த்தை, வன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும், உங்களுக்கு நான் கொடுத்துருக்கிற ரிஸ்க்கு. உங்க ஜோப்ல இருக்கிற ரிஸ்க்கு உங்க ரிஸ்க்கு கிடையாது. யார் கொடுத்துருக்கிறா? அல்லாஹ் கொடுத்துருக்கிறது. இந்த அடிப்படையான விஷயம் இதுதான். 10 ரூபாய் எடுத்து கொடுத்தால் யார் கொடுக்கல? நான் கொடுக்கல. யாரு தான்? இதுல என்ன பெரிய சுவாரஸ்யம்டா, அல்லாஹ் சொல்றான் ஜோப்புல இருக்கிற காசு நான் கொடுத்ததுங்கிறான். இன்னொரு இடத்துல சொல்றான் சதக்கா கேட்டு வர்றவன் நானுங்கிறான். சொல்றது புரியுது? இந்த பக்கம் கொடுக்கிறவன் அவன் தான், வாங்குறவனும். அப்ப நம்ம 2 பேர் யாரு? என்னங்க? நம்ம 2 பேர் யாருங்க? எங்க விளங்கணும் இல்லைங்க? அல்லாஹ் சொல்றா ரிஸ்க்கு யாரு கொடுக்குறா? நான் கொடுக்குறேங்கிறான். இன்னொரு இடத்துல சொல்றான், நீங்க யாசகம் கேட்க வர்றவரை யாரோ நினைச்சு உதாசீனம் படுத்திடாதீங்க, வர்றது யாரு? நான் தான் வர்றேன். நீங்க நாளைக்கு வந்துட்டு மஸ்ஸர் மைதானத்துல சங்கடப்பட்ட நின்றீங்கன்னா, அப்பா உன் வீட்டுக்கு நீ எங்க வந்த? நான் தான் வந்தது. அன்னைக்கு வந்தது யாருதான்? அழுக்கு சட்டையில முடி களைஞ்சு போய் மிஸ்கீனா ஃபக்கீரா பாயி கொஞ்சம் கொடுங்கன்னு கூட்ட வேண்டது யாரு தான்? இப்போ வாங்குறதும் கொடுக்கறதும் அவன், வாங்குறதும் அவன். இப்ப நடுவில் இருக்கிற நாம கணக்கே கிடையாது. நல்லா விளங்கிக்க, நம்ம 2 பேரும் என்னதுங்க? கணக்கிலே கிடையாது.
இப்ப நாம இதுக்கு தான் முன்னோர்கள் பெரியவங்க சொல்லி கொடுப்பாங்க. அவன் கொடுத்தா அவன் வாங்கிட்டு போயிட்டான், நான் எனக்கு என்னத்துக்கு. பள்ளிவாசல்ல ஃபேன் பேர் எழுதி வச்சிருக்கிறார், அப்துல் காதராக அன்பளிப்பு செய்யப்பட்டது. என்னங்க லைட்ல எழுதிப்பட்டிருக்கு, அப்துல் ரஹ்மான் அன்பளிப்பு செய்து வச்சிருக்கிறார். பள்ளிவாசல்ல போர்டுல வக்ஃப் செஞ்சு வச்சிருக்கிறார், இன்னார் இந்த பள்ளிவாசலை என்ன செஞ்சார். இப்ப இவர் தேவையா? இந்த இடத்துல கனெக்ஷன் தேவையா? அல்லாஹ் சொல்றான், உங்களை நீங்க பார்க்காதீங்க, என்னைய பாருங்கிறான். சொல்ற புரியுதா? மீடியேட்டராக நீங்க உங்களை வச்சுக்காதீங்க. நீங்க கணக்கிலே கிடையாது, வாங்குறவன் கொடுக்குறவன் அவன் வாங்குறவன் நம்ம ரெண்டு பேரும் என்ன கிடையாது, ஒண்ணுமே இல்லை. இப்ப தர்மம்னா என்ன அப்படின்னா, இருக்கிறவங்க இல்லாதவர்களுக்காக வேண்டி என்ன செய்யறது, கொடுக்கறது. என்னதுங்க இதுக்கு தர்மம்? இதுக்கு தர்மம் அப்படிங்கிற வார்த்தைக்கு சதக்கா அப்படின்னா ஒருவர் கடமையை மீறியும் அதிகமாக செய்யறதுக்கு பேர் என்னதுங்க, சதக்கா. ஒருத்தர் அவசியமான கடமையாக்கப்பட்டிருக்கிற விஷயத்தை செய்யறதுக்கு பேரு ஜக்காத்துன்னு என்ன செய்யற சொல்றோம். இப்ப அல்லாஹ் தஆலா சொல்லி கொடுக்கிறது நல்ல காரியங்களை செய்யுங்க ரெண்டாவது தான் சொல்றான். இப்ப நல்ல காரியத்தையும் தாண்டி அடிப்படையான விஷயம் என்னதுங்க, சதக்கா. ஒவ்வொரு மனுஷன் வாழ்க்கையில என்ன இருக்கணுங்க, சதக்கா இருக்கணும். சதக்கா இல்ல அப்படின்னா என்ன கிடையாதுன்னா விமோச்சனம் கிடைக்காது. என்னதுங்க? சரி, நாம செய்யற சதக்காவனால நாம பெற்றுக்கொள்கிற பயன் என்னங்க? நாம செய்யற சதக்காவால நாம பெற்றுக்கொள்கிற பயன் என்ன அப்படின்னா, 1 ரூபா தானம் செஞ்சா எவ்வளவு கிடைக்குது, 10 ரூபா கிடைக்குது. 10 ரூபா செஞ்சா 100 ரூபா கிடைக்குது. 100 ரூபா செஞ்சா இது அல்லாஹ் கொடுத்திருக்கிற ஒரு சின்ன எஸ்டிமேட். ஆனா அல்லாஹ் சொல்றான், உங்க எண்ணத்துக்கு ஏற்ப ஒண்ணுக்கு எத்தனை கொடுப்பேன், 700 என்ன செய்வேன், கொடுப்பேன். திருக்குர்ஆன் ஷரீஃப்ல அல்லாஹ் தஆலா தொடர்ந்து ஒரே நேரத்துல 13 வசனத்தை சதக்காங்கிற பாடத்துக்கு மட்டும்தான் சொல்றேன், வேற எதுக்குமே சொல்ல. தொழுகைக்கு சொல்லல, நோன்புக்கு சொல்லல, ஹஜ்ஜுக்கு சொல்லல, தலாக்குக்கு சொல்லல, இன்னும் பிற வணக்கத்துக்கு சொல்லல. சதக்காங்கிற பாடத்துக்கு மட்டும்தான் அல்லாஹ் தஆலா கண்டினியூவா சூரத்துல் பக்ராவில் 13 வசனத்தை பேசுறேன். புரியுதுங்களா? சரி, சதக்கா கொடுத்தா நன்மை எல்லாம் கிடைக்குது. சதக்கா கொடுக்கறனால நாம பெற்றுக்கொள்கிற பயன் என்ன? அடிப்படையான விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க 3 விதமான பாக்கியம் உங்களுக்கு கிடைக்குது. 1 அஸ்ஸதகத்து ரத்துல் கலா வ ரத்துல் பலா. கலா கதுகிற மாற்றுகிற ஆற்றல் எதுக்கு இருக்குது, சதக்காவுக்கு இருக்குது. இன்னாரு இந்த நேரத்துல மௌத்தா போகுவாருங்கிறது அல்லாஹ்வுடைய கதிர், அல்லாஹ்வுடைய கலா கதிர். இவர் செஞ்ச இந்த உபகாரத்திற்காக வேண்டி அல்லாஹ் என்ன செய்வான், அவருடைய ஆயுள் என்ன செய்வான், நீட்டி வச்சிருவான். இந்த நேரத்துல இந்த பைபாஸ்ல இந்த ஸ்பீட் பிரேக்ல விழுந்து கால் உடையணும்ங்கிறது அல்லாஹ்வுடைய கலா கதிர். ஆனா போகிற நேரத்தில் இவர் என்ன செஞ்சாரு, சதக்கா செஞ்சுட்டு போனனால அந்த சதக்கா செஞ்சதனுடைய ஃபசீலத்தினால இவருக்கு என்ன செஞ்சிருச்சு, அந்த நேரத்தில் ஆக்சிடென்டால என்ன செஞ்சார், சலாமத்தா போயிட்டார். 1 இதே 1க்குள்ள இன்னொரு ஒரு பாடத்தை அல்லாஹ் தஆலா சொல்றான், உங்களுக்கு ஏற்படுகிற பலா முசீபத்துக்கள் இந்த சதக்கா என்ன செய்யும், தடுத்துடும். பலா முசீபத்துனா என்னங்க அப்படின்னா எல்லாத்தையும் சொல்லலாம். நோய் நொடிய சொல்லலாம். வாங்கினது 15,000 சம்பளம், ஏதோ ஒரு சிரமம் வந்துருச்சு, ஆஸ்பத்திரிக்கு 12,000 என்ன செஞ்சுட்டாரு, கட்டிட்டாரு. வீட்டுக்கு வாடகை கொடுக்கணும், செலவு இருக்குது, இந்த விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் என்னதுங்க, சோதனை. இதை நம்ம எதிர்பார்த்தோமா? ஆனா இதே மனுஷர் என்ன செய்யறாரு, சம்பளம் வாங்கினவர் என்ன செஞ்சாரு, ஒரு 150 ரூபா என்ன செஞ்சாரு, சதக்கா கொடுத்துட்டாரு. யாரோ ஒரு மிஸ்கின் கொடுத்துட்டாரு. அல்லாஹ் தஆலா இவருக்கு ஏற்படுத்தி வச்சிருந்த அந்த 12,000 ரூபாய் செலவை 150 ரூபாய் என்ன செஞ்சுட்டான், முடிச்சிட்டான். சொல்ற உதாரணம் புரியுதா? இது சதக்காவினுடைய முதல் பயன். 2வது பயனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சதக்கா செய்யறதுனால உங்களுக்கு அல்லாஹ்வுடைய கோபத்திலிருந்து நீங்க பாதுகாக்கப்படுறீங்கன்றான். தப்பு செஞ்சிருப்பீங்க, ஹராம செஞ்சிருப்பார், நல்லாவே தெரிஞ்சு செஞ்சிருப்பார், ஓப்பனா நானே அவரே முன்னின்று என்ன செய்வார், செஞ்சிருப்பார். தெரியாம செஞ்சதில்ல, தெரிஞ்சு செஞ்சிருப்பார். ஆனா செஞ்சு முடிச்சுட்டு ஏதோ ஒரு அடிப்படையில் என்ன செஞ்சாரு, சதக்கா செஞ்சுட்டார். பரவாயில்ல போ, என் அடியார நீ பார்த்துக்கிட்டே இல்லை, உன்னை நான் மன்னிச்சிடுறேன். அல்லாஹ்வுக்கு இந்த நேரத்தில் என்ன வந்திருக்கணும், கோபம் வந்திருக்கணும். இவர் செஞ்ச சதக்காவால என்ன வரல, கோபம் வரல. 3வது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதுதான் உயர்வான பாடம், நீங்க சதக்கா செய்யறதுனால உங்களுக்கு கெட்ட மரணம் வராதுன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன வராது, கெட்ட மரணம் வராது. துத்ஃபி மைத்தத்தஸ்ஸு, கெட்ட மௌத் என்ன செய்யாது, வராதுன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு சின்ன சதக்காவுல நாம எடுத்து கொடுக்கிற 10 ரூபாவை இதுக்கு எல்லாம் கொடுத்துருக்கிற இவ்வளவு பயன் என்ன செய்யறான், அல்லாஹ் தஆலா என்ன செய்யறாங்க, கொடுக்குறான்.
இப்ப சதக்கான என்னன்னு தெரியுதுங்களா? இப்ப இந்த ஒரு மனுஷர் என்ன செய்யறாருன்னா, மன் அமரபி சதக்கத்தின், சதக்காவை பத்தி என்ன செய்யறாரு, நீண்ட நேரம் என்ன செய்யறாரு, உரையாடல் பண்றாரு. இந்த உரையாடல் முழுக்க முழுக்க ஹைரானது, இதுல எந்த விதமான ஷர்ரும் கிடையாது. இதுல இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணுங்க. சந்தர்ப்பத்தில் சில நேரத்தில் அல்லாஹ் தஆலா சதக்கா செய்யறதுக்குண்டான சந்தர்ப்பத்தை நமக்கு கொடுப்பான். நல்லா விளங்கிக்கணும். சந்தர்ப்பத்தை அல்லாஹ் என்ன செய்வானுங்க, கொடுப்பான். ஆனா நாம என்ன செய்வோம், அந்த நேரத்தில் அதை கொஞ்சம் அசால்ட்டா என்ன செய்வோம், கடந்து போயிடுவோம். நல்லா விளங்கிக்கணும், கடந்து போயிடுவோம். இப்ப முஃபஸ்ஸிரீன்கள் சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சும் அந்த நேரத்தில் சதக்கா செய்யாதவனுக்கு அல்லாஹ் தஆலா சில சோதனைகளை கொடுப்பான். என்ன கொடுப்பான்? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கேள்விப்பட்டிருக்கோம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஹஜ்ரத் சய்யிதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தகப்பனார் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். மகன் காணா போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அழுது 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 என்ன செஞ்சிருச்சு, கண் பார்வை போயிடுச்சு. என்ன போயிடுச்சு? கண் பார்வை போயிடுச்சு. ஒரு பக்கம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்திற்கு மகன், அழகான மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் காணா போயிட்டாங்கன்னு ஒரு கவலையில கண் பார்வை போச்சு. கடைசி மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தம்பி புன்யாமீன் காணா போயிட்டான்னு கவலைப்பட்டு கவலைப்பட்டு முதுகு பூரா என்ன வந்துருச்சு, கூணு விழுந்துருச்சு. என்ன வந்துருச்சு? கூணு விழுந்துருச்சு. இப்ப ஒருத்தர் வந்து கேட்கிறார், எதனால உங்களுக்கு இப்படி ஆகி போச்சுன்னு என்ன செய்யறாரு, கேட்கிறாரு. அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் காணா போனதால அழுது அழுது எனக்கு கண்ணு போச்சு. அடுத்த மகன் புன்யாமீன் காணா போனதுனால கவலைப்பட்டு கவலைப்பட்டு எனக்கு என்ன வந்துருச்சு, கூணு விழுந்து போச்சுன்னு என்ன செஞ்சாங்க, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இன்னொருத்தட்ட சொன்னாங்க. இப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கீழே வந்துட்டாங்க. யார் வந்தா? அல்லாட்ட சொல்ல வேண்டியதெல்லாம் எனக்கு மனசுன்னு சொல்லிட்டு இருக்கீங்கன்ட்டா. சொல்றது புரியுதா? இது என்ன பாடம் புரியுதுங்க? யாராச்சும் ஒரு ஆள் சிக்க மாட்டானா இருக்கிறத பூரா கொட்டலாம்னு நாம நினைக்கிறோம். நம்ம நினைக்கிறோமா இல்லைங்களா? உங்களை பார்த்தவன தான் அடுத்து பேசின பிறகு தான் என் பாரத்தை பூரா இறக்கணமா இருக்குங்கிற சொல்றாரு. அரை மணி நேரமா கேரி பேக் 2 நிறைய கையில வச்சுக்கிட்டு, வெயிட்ட கையில வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் கொட்டனவொன்னு என்னமோ 10 வருஷ கவலையை உங்க மேல இறக்கி வச்சுட்டேங்கிறார். இப்ப நான் வீட்டுக்கு தூக்கிட்டு போட்டுமான்னு, இப்ப நான் எடுத்துட்டு போயிருட்டுமா? அவரு கவலையில சொல்றார். நான் என்ன சொல்ல வரேன்டா, யூசுப் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்திட்ட யதார்த்தமாக வந்து கேட்டவருக்கு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் நடந்ததை தான் சொன்னாங்க, புதுசா ஒன்றும் சொல்லல, திருச்சி சொல்லல. இப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன அல்லாட்ட சொல்ல வேண்டியதெல்லாம் மனுஷங்கிட்ட சொல்றீங்க. அப்ப அல்லாஹ் தஆலா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இன்னமா அஷ்கு பத்தி வ ஹுஸ்னி இலல்லாஹ், என் கவலையும் என்னுடைய மன நெருக்கடியும் யார்கிட்ட தான் பேசுறேன், அல்லாஹ்ட்ட தான் பேசுறேன். கேட்டாரு சொன்னேன். நானா கூப்பிட்டு சொன்னா? நான் ஒண்ணு கூப்பிட்டு சொல்ல, அவர் வந்து என்கிட்ட கேட்டாரு, நான் என்ன செஞ்சேன்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இது அல்லாஹ்வுக்கு பிடிக்கலண்டா. இது அல்லாஹ்வுக்கு, நாம வேற, நபிமார்கள் வேற, நம்மளுடைய அந்தஸ்து வேற, நபிமார்களுடைய அந்தஸ்து வேற. இப்ப அல்லாஹ் தஆலா சொன்னா, ஏன் உங்களுக்கு இந்த சோதனையை கொடுத்தேன்னு உங்களுக்கு தெரியுமா? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அல்லாஹ் தஆலா கேட்டேன், ஏன் உங்களுக்கு இந்த சோதனையை கொடுத்தேன்னு தெரியுமா? தெரியலடா ரப்பி. அப்பதான் அல்லாஹ் தஆலா ஒரு காட்சி ஒன்று விளக்குறான். உங்க வீட்டில் ஒரு நாள் ஒரு நிகழ்வுல ஒரு ஆடு அறுத்து என்ன செஞ்சீங்க, நீங்க உணவு சமைச்சிங்க. ஆடு அறுத்து என்ன செஞ்சீங்க, நீங்க உணவு சமைச்சிங்க. உணவு சமைச்சு நீங்க பரிமாறி கொண்டிருக்கிற போது வீட்டுக்கு வெளியே ஒரு யாசகன் என்ன செஞ்சாரு, யாசகன் கேட்டார், நானும் பசியோடு இருக்கிறேன், எனக்கும் என்னுடைய பசி ஆத்துறதுக்கு உணவு கொடுங்கன்னு என்ன செஞ்சாரு, கேட்டார். அந்த நேரத்தில் நீங்க அதனுடைய யாசகத்தினுடைய அந்த சத்தத்தை நீங்க காது கொடுத்து வாங்கல, வேணும்னு விடல, யதார்த்தமாக அந்த நேரத்தில் நீங்க என்ன செய்யல, நீங்க அதை காது கொடுத்து வாங்கல. வந்தவர் கேட்டவர் ரொம்ப நேரம் நின்று கேட்டாரு, கடைசி வரைக்கும் வராததுனால என்ன செஞ்சாரு, பேசாம போயிட்டார். வந்து வாச வரைக்கும் வந்தவருக்கு நீங்க எதுவும் கொடுக்காம அமிச்சிங்கல்ல, அது எனக்கு பிடிக்கலன்னு நான் தான், எனக்கு பிடிக்கல, எனக்கு அது பிடிக்கல. அந்த பிடிக்காததுக்காக வேண்டி உங்களையே இத்தனை வருஷம் என்ன செஞ்சேன், நான் சோதனை செஞ்சேன். நான் புரியுதா? என்னங்க பாடம் புரியுதுங்களா? யூசுப் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, இப்போ நான் என்ன செய்யணும்னு கேட்டாங்க. கேள்வி இதுதான், இப்போ நான் என்ன செய்யணும்? அல்லாஹ் சொல்றான், நான் சொல்றதை செய்யுங்க, காணா போனவங்க பசங்க உங்களை தேடி வருவாங்கன்னு. என்ன செய்யணும்? இஸ்னஉ தஆம பில் மிஸ்கீன், மிஸ்கீன்களுக்காக வேண்டி உணவு ஏற்பாடு செஞ்சு எல்லாத்துக்கும் சதக்கா பண்ணுங்கன்னு நல்லா என்ன செய்யுங்க, சதக்கா செய்யுங்க. சதக்கா செஞ்சதுக்கு அப்புறம் தான் ஹஜ்ரத் சய்யிதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எங்க இருக்காங்கிற செய்தி அல்லாஹ் என்ன கொடுத்தான்,
முனியாமீன்கிற மகன் எங்க இருக்கிறாருன்னு அல்லாஹ் என்ன செஞ்சான்? காமிச்சு கொடுத்தான். சொல்ல வர்ற செய்தி என்ன தெரியுமா? சில நேரத்துல சந்தர்ப்பத்தை கிடைச்சும் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தாமல் போகிற போது என்ன வரும்? நமக்கு என்ன வருங்க? இதுல இருந்து எனக்கு ஒரு பெரிய சங்கடமான ஒரு விஷயம் எனக்கு விளங்குது. என்னண்டா, இதை நாமும் நீங்களும் பேசிக்கலாம். என்ன, இந்த சிக்னல்ல நிக்கிறோம்ல, எங்க நிக்க, சிக்னல்ல நிக்கிறப்பே 3 பேர் 4 பேர் என்ன வந்து கேட்கறாங்க? இப்ப வண்டியில இருந்து கீரை எடுப்போமா, காலை எடுப்பு பரிசை வச்சு எடுத்து கொடுப்போமா, இல்ல ஜோப்ல இருந்து எடுத்து கொடுப்போமா? அது அந்த மாதிரி ஒரு சங்கடமான சூழ்நிலையில எப்படி நடந்துக்கிறது? என்னங்க, எங்க விளங்குதா இல்லைங்களா? இது ஏதோ வந்து நின்றவர் எப்படி வந்து நிக்கிறாரு நமக்கு தெரியாது. இல்ல யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் வீட்டுக்கு வந்து நின்ற மாதிரி உண்மையிலேயே பசியோட வந்து நிக்கிறாரா, இல்ல இந்த சிக்னல் முடிச்ச அப்புறம் அடுத்த சிக்னலுக்கு போலாங்கிற வியாபார கண்ணோட்டத்தில் வந்து நிக்கிறார் நமக்கு தெரியுமா? தெரியாது. அவர் மட்டும் நின்றுனா பரவாயில்ல, ஒரு ஊனமான ஒரு மனுஷனை என்ன செய்யறாரு? தூக்கிக்கிட்டு வந்து நிற்கிறாரு. பாய் கொடுங்கிறாங்க, மிஸ்கின் போட்டிருக்கிறேங்கிறாங்க, புர்கா போட்டிருக்கிறாரு, தொப்பி போட்டிருக்கிறாங்க, ஜுப்பா போட்டிருக்கிறாங்க, தாடி வச்சிருக்காங்க. எத்தனை மிஸ்கீன்கள். அல்லாஹ் அக்பர். அதனால ஒரு முடிவுக்கு வந்துட்டோம், வெளியே போறதுன்னா அட்லீஸ்ட் ஒரு 100 ரூபாவாச்சு சில்லறை முடிச்சு என்ன செய்யணும்? என்ன வச்சுக்கணுங்க? வச்சுக்கணும். வர்றான்னா என்ன செய்யணும்? கொடுத்து அனுப்பிச்சிடணும். அவர் நீங்க 1 ரூபா போட்டாலும் என்ன செய்வாரு? பேசாம போயிடுவார். 1 ரூபா போட்டிருக்கே, எனக்கு 10 ரூபா கொடுன்னு என்ன செய்ய மாட்டாரு? கேட்க மாட்டார். வந்துட்டாரா, டோரை தட்டிட்டாரா, காலை பிடிச்சிட்டாரா, என்ன கொடுத்துடணும்? எதையாவது ஒன்று என்ன செய்யுங்க, நீங்க கொடுத்துட்டு போயிருங்க. அதனால அந்த நேரத்தில் இல்லேங்காம ஒரு ஜோப்பில் என்ன செஞ்சுக்கணும்? ஒரு சில்லறை என்ன செய்யணும்? வச்சுக்கணும். அந்த காலத்தில் முன்னோர்கள் என்ன செய்வாங்கண்டா, மாசத்திற்குண்டான வருமானத்திற்குண்டான செலவுக்கு பணம் கிடைச்ச உடனே என்ன செய்வாங்கண்டா, சில்லறை மாற்றி வச்சுக்கோங்களாம். என்னங்க, சில்லறை மாற்றி அந்த சில்லறை வச்சுக்கிறதுக்குன்னு ஒரு உண்டியல் வச்சிருப்பாங்களாம். எதுக்கு? வீட்டுக்கு மிஸ்கின் வந்தா சில்லறை இல்லைன்னு சொல்லக்கூடாது, அந்த முறிச்சு வச்சுக்குவாங்க. எதுக்கு? சதக்கா கொடுக்கறதுக்கு. அப்ப மனுஷ வாழ்க்கையில என்னைக்குமே சதக்கா அப்படிங்கிறது பிரதானமானது. என்ன செய்யணுங்க? பிரதானமானது. யோசிச்சு பாருங்க, இந்த வாரத்துல நான் என்ன சதக்கா பண்ணியிருந்திருக்கேன், இன்னைக்கு என்ன நான் சதக்கா பண்ணியிருந்திருக்கேன், நாளைக்கு என்ன சதக்கா பண்ண போகிறேன். லட்சத்தை எழுதி கொடுக்கறது அல்லாஹ் விரும்பலைங்க. இஹ்லாஸா 1 ரூபா போடுற மாதிரி தான் அல்லாஹ் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? இஹ்லாஸா 1 ரூபா போடுறமா. பள்ளிவாசலை வெட்டி வெளியே போனோன்னு எத்தனை பேர் மிஸ்கின் வர்றாங்க. என்னங்க, பாய் கொடுங்க பாய். ஒரு தர்காவில் ஒரு அம்மா உட்காந்துருக்குது, காசு கொடுக்கலன்னு அந்த அம்மா திட்டுது. என்ன என்ன காலையிலேருந்து உட்காந்துருக்கிற ஒரு பையா கூட காசு போடாம போறான், ஓப்பனாகவே திட்டுது. நீ 10 ரூபா எடுத்து கொடுத்தாலும் சரி, 10 ரூபா வச்சு என்ன செய்யறது, இங்கிருந்து நான் பஸ்ஸுக்கு கூட எனக்கு பத்தாதுங்குது. என்னங்க, இதெல்லாம் நம்ம எப்படி பார்க்கறதுண்டா, இது அவங்க பாட்டு. இது என்னதுங்க? அவங்க பாட்டு. நமக்கு அதை பத்தி என்ன செய்ய தேவையில்லை, கவலைப்பட தேவையில்லை. எப்ப அல்லாஹ்வை தாண்டி மனிதர்கள்ட்ட உதவி கேட்க மனிதர்கள் ஆரம்பிச்சுட்டாங்களோ, கடைசி வரைக்கும் அல்லாஹ் எப்படி விட்டுருவான்? நீ அவன்கிட்டயே கேட்டுக்க, என் கஜானாக்கே வராதுன்ற அல்லாஹ் தாலா சொல்ற. புரியுதா? கடைசி வரைக்கும் யார்கிட்ட கேட்டுக்க? அவன்கிட்டே கேட்டுக்க. கடைசி வரைக்கும் 1 லட்சம் உன்னுடைய ஹிஸ்டரி என்னது? ஃபக்கீரு மிஸ்கீனாவே இருந்துக்கன்னு என்ன செய்யற அல்லாஹ் விட்டுறான். ஆனா அவசிய தேவைகளை நாடி யார்கிட்டையும் கேட்காம மன வருத்தத்தில் இது எப்படி நான் பூர்த்தி செய்ய போறோங்கிற தேவையில் இருக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு உதவி செய்யறதுங்கிறது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சது. அவங்களுக்கு உதவி செய்யறது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சமானது. யோசிச்சு பாருங்க, எத்தனையோ ஈது பெருநாளுடைய நாட்கள்ல எத்தனையோ இல்லங்கள்ல உணவு சமைக்கிறது கூட என்ன இல்லாம இருக்காங்க. எத்தனையோ விதவைகள் இருக்கிறாங்க, எத்தனையோ அனாதைகள் இருக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய மனிதர்களை தேடி கண்டுபிடிச்சு அவங்களுக்கு உணவு பரிமாறுறதுங்கிறது அல்லாஹ் ரசூலுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமானது. அதனால தான் நம்ம அதிகமாக சொல்றது ஒன்று, ஏழைகளுடைய தொடர்பு வேணும். அவசிய தேவைகளோடு இருக்கிற மனிதர்களுடைய ஏழைகளுடைய தொடர்பு இருந்துச்சுன்னு சொன்னோம்னா நமக்கும் அல்லாஹுக்கு உண்டான தொடர்பு என்ன செய்யும்? கரெக்டா இருக்கு. அதை தான் அல்லாஹ் தஆலா சொல்லணும், அவு பி அமரம் அவு இல்லாமன் அமரபி சதகத்தின், சதக்காவை ஏவுபவரை தவிர சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், அவு மஅரூஃபின், நல்ல காரியங்கள் என்ன செய்யறாரு? பேசுறாரு. எப்பா இப்படி தொழுக வராமே பள்ளிவாசல் பக்கமே வராம இருந்தா என்னப்பா ஆகுறது? தொழுகு பள்ளிவாசலுக்குள்ள வரணும்லப்பா. இப்படி ஹராமையே செஞ்சுக்கிட்டு இருந்தா என்னப்பா செய்யறது? பள்ளிவாசலுக்குள்ள வரணும்லப்பா, நல்ல காரியத்தை செய்யணும் என்ன செய்யறாரு? அவரு உபதேசம் பண்றார். வாழ்க்கையில ரொம்ப காசு பணம் இல்லாம கிடைக்கிறது என்னதான்? அட்வைஸ். என்னதுங்க? அட்வைஸ். அத்தா எதுக்கு எடுத்தாலும் பேச ஆரம்பிச்சிருவார், அம்மா எதுக்கு எடுத்தாலும் என்ன செய்வாங்க? பேச ஆரம்பிச்சிருவாங்க. எங்க ஆசிரியர் அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு நீண்ட ஆயுளை கொடுக்கணும், சொல்லுவாங்க, இந்த உடம்புல ரூஹ் இருக்கிற வரைக்கும் உனக்கு பேசிட்டே இருப்பாங்க. என்னத்தான் பேசுவாங்க? ஹலால மட்டும் தான் பேசுவாங்க.
இந்த ஏவரதை மட்டும்தான் பேசுவாங்க. இதை தவிர வேற எதையும் என்ன செய்ய மாட்டாங்க, பேச மாட்டாங்க. இப்ப தெரியாது, இப்ப நான் பேசுறது நான் சங்கடப்படுத்துற மாதிரி உனக்கு தெரியும். ஆனா வெளியே போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் என்னுடைய உன்னை உருவாக்குனது எப்படிங்கிறத உனக்கு வெளியே போன அப்புறம் தான் தெரியும். இப்ப நம்ம புரிஞ்சுக்கிறோம். எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் இப்படித்தான் நடந்துக்கணுங்கிறத அன்னைக்கு ஆசிரியர் 11 வயசுல சொல்லி கொடுத்தது நமக்கு இன்னும் என்னவா இருக்குது, பாடமாக இருக்கு. நல்ல விஷயங்களை ஏவறது அப்படிங்கிறது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமானதுங்க. இந்த ஹதீஸ் சொன்னா உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சுஃபியானு சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, இப்பேற்பட்ட ஹதீஸை கேட்டு நீ வாழ்க்கையில பேசலாமா வேணாமான்னு பயமா இருக்குதுன்றாங்க. என்ன சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? கலாமு இப்னு ஆதம், ஆதமனுடைய மகனுடைய பேச்சு இருக்குது பாத்தீங்களா, குல்லுஹு அலைஹி, அத்தனையுமே அவனுக்கு பாதகமா தான் இருக்குண்டாங்க. பாதகம் தான் என்னங்க பாதகம் தான் என்னங்க தமிழ்ல? அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னா புரியும் நினைக்கிறேன். மஹ்ஷர் மைதானத்துல போய் நின்றுகிட்டு இருப்பாரு, கை பேசுமாமா. சும்மாவா இருந்தா உலகத்துல இருக்கிற காலம் வரைக்கும் என்ன செய்யும், பேசும். உறுப்புக்கெல்லாம் பேசும். அந்தகக்குல்லாஹுல்லதி அந்தகக்குல்ல செய்யும். இவர் கேட்பார், எப்பப்பா நீ பேச ஆரம்பிச்ச? உலகத்தில் இருக்கிற வரைக்கும் பேச வச்ச அல்லாஹ் நாம உன்னை பேச வச்சாலும் அதே நாவலால தான் இன்னைக்கு நான் என்ன செய்யறேன், நான் பேசுறேன். பாதகமான காரியத்தை சொல்றப்ப என்னடா செய்யறதுன்னு என்ன செய்வான், முடிச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கலாமு இப்னு ஆதம் குல்லுஹு அலைஹி, அவன் பேசுற பேச்சு அத்தனையும் அவனுக்கு பாதகமாகத்தான் இருக்கும். சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா லஹு இல்லா மா கான மின் அம்ரி மஅரூஃபின் அவ் நஹீன் அனில் முன்கர் அவ் திக்ருல்லாஹ். 3 காரியத்தை தவிர பேசுற பேச்சில நல்லதை ஏவறார், பேசுற பேச்சில கெட்டதை என்ன செய்யறார், தடுக்கிறார், பேசுற பேச்சில அல்லாஹ் ரசூலை பத்தி பேசுறார். இந்த 3 காரியமான பேச்சும் அவனுக்கு சாதகமாக இருக்கும். இதை தாண்டி வேற எதை அவன் பேசினாலும் அது என்னவாக முடியும்? இப்ப பேசலாமா வேணாமா? இதுக்கு அடியில தான் சுஃபியானு சௌரி ரஹ்மத்துல்லாஹி அழகா பதிவு செஞ்சவங்க, பேசினா பேச முடியும், இல்லைன்னா என்ன செய்யுங்க. இதுதான் அடிப்படை, இந்த ஆயத்தினுடைய அடிப்படை. இப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான் சதகாவ சொல்லிங்க, அடுத்து நல்ல காரியத்தை செய்யுங்க. மூணாவதா அல்லாஹ் சொல்றான் அவ் இஸ்லாஹின் பைனன் நாஸ், மனிதர்களுக்கு மத்தியில நீங்க என்ன செய்யுங்க, நீங்க ஒற்றுமையை ஏற்படுத்தி கொடுங்க. பிரிஞ்சு போயிருக்கிறவங்கள, சண்டை போட்டு இருக்கிறவங்கள என்ன செய்யுங்க, நீங்க சேர்த்து வைங்க. இது எவ்வளவு நன்மையான காரியம்ங்க. சண்டை போட்டு இருக்கிறவங்கள சேர்த்தி வைக்கிறதுங்கிறது எவ்வளவு நன்மையான காரியங்க. என்னங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தொழுகையை விட, நோன்பை விட, ஜகாத்தை விட, இன்ன பிற நல்ல காரியத்தை விட ஒரு உயர்வான அமல் உனக்கு சொல்லட்டுமான்னு கேட்டாங்க. சஹாபி சொன்னாங்க, சொல்லுங்க நாயகமே. சண்டை போட்டு இருக்கிற, மனக்கசப்போடு இருக்கிற 2 பேர்த்த சேர்த்தி வைக்கிறது தொழுகையை விட பெருசுன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொழுகை விட என்னதுங்க பெருசு. இதே இப்படி யோசிச்சு பாருங்களேன், நல்லா இருக்கிற 2 பேர்த்த பிரிச்சு விட்டா என்னங்க, நல்லா இருக்கிற 2 பேர்த்த பிரிச்சு விட்டா நேரடி நரகத்துக்கு உண்டாவன மாறிடுவோம். அல்லாஹ் காப்பாற்றுவானாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை விட்டும் அல்லாஹ் நம்மளை காப்பாற்றுவானாங்க. பொய் சொல்றதுக்கு அனுமதி இருக்குது எதுலைங்க? சண்டை போட்டு இருக்கிறவங்கள 2 பேர்த்த சேர்த்து வைக்கிறதுக்கு. கணவன் மனைவியும் பிரிச்சுட்டாங்க, கணவன் மனைவி இப்பத்தானே கல்யாணம் ஆச்சு, அதுக்குள்ள பிரிச்சுட்டாங்களாம். அல்லாஹ் காப்பாற்றும், நம்ம குடும்பத்தில் அப்படி எதுவும் நடத்தக்கூடாதுன்னு இவர் என்ன செய்யறாரு, செய்யறாரு. அந்த துவா சரிதான், யாரெல்லாம் என் குடும்பத்தில் இந்த மாதிரி சூழ்நிலை ஆயிடும். ஆனா வீடு தேடி போய் அந்த மாதிரி ஒரு மன பக்குவ நிலையில நம்ம இருந்தோம்டா, வீடு தேடி போய் ஏன் என்னத்தினால ஆயிடுச்சு அப்படின்னு இவர் ஒருத்தர் கேட்டாங்கண்டா, எங்க வீட்டு சமாச்சாரம் உங்களுக்கு எதுக்குன்னு என்ன செய்வார், அவரு சொல்லுவாரா இல்லைங்களா? எங்க வீட்டு பிரச்சனை நாங்க பார்த்துக்கிறோன்னு என்ன செய்வாரு, சொல்லுவார். இப்ப இவர் என்ன செய்யணும் தெரியுமா, அல்லாஹ்ட்ட 2 ரக்காத் தொழுது துவா செய்யணும். முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுறாங்க, யா அல்லாஹ் அந்த பிரிஞ்சு போயிருக்கிற 2 கணவன் மாறவி நீயே சேர்த்து விடார். இவருக்கு இதுல பங்கு கிடைக்கும். ஒரு காலத்துல அவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்கண்டா, அவர்கள் சேர்ந்து என்ன விதமான நலவான காரியங்களை செய்யறாங்க அத்தனையில யாருக்கு பங்கு கிடைக்கும்? சேர்த்தி வச்சவருக்கு என்ன கிடைக்கும்? பங்கு கிடைக்கும். யோசிச்சு பாருங்க, உலகத்துல சிறந்த அமல் எதுங்க? சண்டை போட்டு இருக்கிற 2 பேர்த்த என்ன செய்யணுங்க, சேர்த்து வைக்கிறது. சண்டை போட்டா என்ன நடக்குது தெரியுமா? அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தினுடைய வாசல் மொத்தமா மூடிரும்டாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய வாசல் மொத்தமா மூடிரும். எப்ப அந்த 2 பேர் சேர ஆரம்பிக்கிறாங்களோ அப்பதான் அந்த வாசல் என்ன செய்யும், திறக்க ஆரம்பிக்கும். வாழ்க்கையில எந்த சந்தர்ப்பத்திலையும் எந்த சூழ்நிலையிலும் சண்டை மட்டும் என்ன செஞ்சிடக்கூடாது,
வந்துடக்கூடாது. மனக்கசப்பில்லாத வாழ்க்கை இல்லை, இருக்கும். ஆனா அதை விட்டு கொடுத்து போகிறப்ப தான் என்ன கிடைக்கும்? உங்களுக்குலாம் ஒரு உதாரணத்தை நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், அது இப்ப சொன்ன நல்லா புரியும்னு நான் நினைக்கிறேன். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தலைவலின்னு வீட்டில் உட்கார்ந்துருந்தாங்க. என்னங்க என்ன செஞ்சிருந்தாங்க? தலைவலின் வா ரஸா எனக்கு தலைவலிக்குதே என்ன செஞ்சாங்க? உட்கார்ந்துருந்தாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? வீட்டுக்குள்ள வந்தாங்க. என்ன ஆயிஷாவே உனக்கு என்ன ஆச்சு? எனக்கு தலைவலிக்குதுங்க நாயகமே என்ன செஞ்சாங்க? ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு சொன்னாங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா? ஞாபகத்தில் இருக்குங்களா? கேட்ட மாதிரி இருக்குங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெல்லமா சொன்னாங்க, தலைவலி வந்துருச்சு, தலைவலி வந்து உனக்கு காய்ச்ச வந்து உடம்பு கெட்டு போய் நீ மௌத்தா போயிட்டேன்டா அப்படின்னு என்ன செஞ்சாங்க? ரசூல்லா நகைச்சுவையாக என்ன செஞ்சாங்க? பேசினாங்க. ஆயிஷா சித்திகா தான் கல்வியின் ஞானம் இல்ல, டக்குன்னு அடுத்து பதில் சொன்னாங்க, ஆஹா நான் மௌத்தா போயிட்டா அடுத்து உடனே இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலான்னு பாக்குறீங்களான்டா. என்னங்க இதே சண்டைய இதே பிரச்சனையை நம்ம வீட்டுக்குள்ள நடந்திருந்தா என்னவாயிருது? இப்ப உடனே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? தலைவலி அங்கிருந்து எனக்கு வந்துருச்சுட்டாங்க. என்னங்க தலைவலி எங்கன்னு அங்கிருந்து எனக்கு வந்துருச்சு. இப்ப அந்த நேரத்துல ஆயிஷா சித்திகா டக்குன்னு என்ன செஞ்சாங்க? சிரிச்சிட்டாங்க. சிரிச்ச உடனே என்ன முடிஞ்சிருச்சு? முடிஞ்சு போச்சு, பிரச்சனை முடிஞ்சு போச்சு. அப்ப வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலுமே என்ன வந்துடக்கூடாது? கசப்புகள் வரலாம், இது மனிதனுடைய இயற்கையில் என்னதுங்க? அது கசப்பு வரலாம். அதை விட்டும் ஒதுங்கி இருக்கிற போதுதான் அல்லாஹ்வுடைய முழுவதுமான ரஹ்மத்து கிடைக்கும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொல்லி கொடுப்பாங்க, அலா உக்பிருக்கும் பி அஃலலி தரஜத்தின் மினஸ் ஸலாத்தி வ ஸதகதி, சதக்காவை விடவும் தொழுகையை விடவும் இன்ன பிற நல்ல காரியங்களை விடவும் உயர்வான ஒரு அமலை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கட்டுமாங்கிறப்ப பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபி கேட்டாங்க, சொல்லுங்க நாயகமே. இஸ்லாஹு தாயித்தல் பைன், ரெண்டு பேத்துக்கு மத்தியில பிரிஞ்சு போய் இருக்கிற ரெண்டு பேத்துக்கு மத்தியில சேர்த்தி வைக்கிறதுன்னு என்ன செஞ்சாங்க? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்படி ஒரு கால் யாராவது ஒருத்தர் மத்தியில கணவன் மனைவி மத்தியில பிரச்சனை வந்துருச்சு, சண்டை வந்துருச்சுன்னா வாரண்டியா போகலாம். போகிறதுக்குண்டான பக்குவம் நம்மள்ட்ட இருந்தா என்ன செய்யலாம்? போகணும். போய் ஒரு அஜர்த்து ஒருத்தங்க ஒரு ஊர்ல இருக்கிறாங்க, ஊரை சொல்றதுக்கு நான் விருப்பப்படல. அந்த அஜர்த்துக்கு வேலையே என்ன தெரியுமா? எங்கேயாவது சங்கடமாயி போச்சுன்னா உடனே என்ன செய்வார்? போயிடுவார். அதனால எல்லாம் என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா, ஏதாவது அஜர்த்து காதுக்கு மட்டும் போயிடாம பார்த்துக்கோங்க, ஏன்னா அவர் என்ன செய்வார்? வீட்டுக்கு வந்துடுவாரு அப்படின்னு என்ன செய்யறாங்க சொல்றான். அந்த அளவுக்கு அஜர்த்தை என்ன செய்வாங்க? வாரண்டியா போய், ஏன் என்ன பிரச்சனை, இதுதான் பிரச்சனையா, இதுக்கு தீர்வு இப்படி சொல்லியிருக்கானே அல்லாஹ்வும், இதுக்கு தீர்வு அல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லியிருக்காங்களே, ஏன் தீர்வை கையில வச்சுக்கிட்டு நீங்க என்ன செய்யறீங்க? நீங்க சண்டை போடுறீங்கன்னு என்ன செய்வாங்க? சேர்த்தி வைப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, என் வாழ்க்கையில செஞ்சுக்கிட்டு இருக்கிற இனிமேல் செய்ய போற ஒரே ஒரு அமல் இதுதான் சொல்றாங்க. என்னங்க இதுதான், இதுல இருக்கிற நிம்மதி வேற எதுலையும் கிடையாது. அந்த கணவன் மனைவி சேர்ந்து போகிற போது எனக்கு என்ன வருது? பெருமூச்சு நிம்மதி வருது. ஆஹா, சண்டை போட்டிருந்த ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்களா, அல்ஹம்துலில்லாஹ். இவங்களை கொண்டு அல்லாஹ் தஆலா எவ்வளவு நல்ல காரியங்களை ஏற்படுத்தினாலும் அதுல அத்தனைக்கு என்ன இருக்குது? பங்கு இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப சேர்த்து வைக்கிறதுங்கிறது வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப உன்னதமானது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா, யாராச்சும் ஒருத்தன் அண்ணன் தம்பிக்கு மேல சண்டை போட்டுட்டா என்ன செய்யணும்? கையை பிடிச்சிக்குங்க, சலாம் சொல்லிக்குங்க. முஹப்பத் வர்றதுக்கு முதல் வழி என்னதுங்க? இன்னைக்கு அவனுக்கு சலாமே சொல்ல மாட்டேங்கிறேன். அப்பவே என்ன போயிடுச்சு? இப்பெல்லாம் டைரக்டா சலாத்துக்குலாம் சொல்ற, உடனே தீதாருக்கு போயிடுறாங்க. அல்லாஹ் காப்பாற்றுவானாங்க. என்னைக்கு அந்த வார்த்தை என்ன செஞ்சிடக்கூடாது? அவன் தீதாரே எனக்கு ஆகாது, அவன் ஜனாசாவே எனக்கு ஆகாது. எந்த சூழ்நிலையிலும் இது யாரு அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பிடித்தமான வார்த்தை கிடையாதுன்னு என்ன செஞ்சாங்க? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொல்றாங்க, இப்பதான் அடிப்படை பாடமே இருக்கு. 3 காரியத்தை சொன்னா, சதக்கா, நல்லதை ஏவறது, 3வது சேர்த்து வைக்கிறது, இஸ்லாஹு தாத்தல் பைன். அல்லாஹ் சொல்றான், இந்த 3 காரியத்தையும் எந்த ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை மட்டுமே நாடி அவர் ஒருவர் இந்த காரியத்தை செய்கிறார். இதுல யாரு குறுக்க வந்துடக்கூடாது. சதக்கா கொடுத்தது யாருக்கு? ஊருக்கு கொடுத்தாரு. நல்லது பேசுறது யாருக்கு? ஊருக்கு பாடி பேசினார். எதுக்காக இந்த 2 பேர்த்த சேர்த்தி வச்சார்? ஊருக்காக சேர்த்தி வச்சார். யார் இல்ல அந்த இடத்துல? அல்லாஹ் இல்ல. அல்லாஹ் மட்டுமே நாடி இந்த காரியத்தை செய்கிறவருக்கு அல்லாஹ் தஆலா மிக பிரம்மாண்டமான கூலியை அந்த மனுஷனுக்கு என்ன செய்யறான்? ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். என்ன செய்யறான்? அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். அப்ப நல்ல காரியத்தை செஞ்சா யார் தான் நாடணும்? அப்ப நல்ல காரியத்தை செய்யறப்ப யார் குறுக்க வருவா? என்னங்க, நல்ல காரியத்தை செய்யறப்ப யார் குறுக்க வருவா? சைத்தான் வருவான். அவனை உதைச்சிட்டு போறதா நம்ம வேலையே. ஏதாவது ஒரு இந்த நேரத்தில் ஒரு 100 ரூபா கொடுக்கலான்னு மனசுக்குள்ள வந்துடும்.
என்ன வந்துடும், பார்க்குற ரொம்ப முஸ்கீனாக தான் இருப்பேன், 100 ரூபா கொடுத்தோம், இருந்தாலும் 50 ரூபா நோட்டு தெரிஞ்சப்ப போதும் 50 ரூபா. அப்போ அந்த நேரத்தில் யார் குறுக்க வர்றா? அதனால தான் சொன்னாங்க, கைக்கு தெரியாமல் என்ன செய்யுங்க, நீங்கள் சதக்கா கொடுங்க. இடது கையில் எடுத்து கொடுத்தாங்களாமா இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. வாங்க வந்தவர் வாங்கிட்டு போயிட்டாரு. பக்கத்தில் இருக்கிற மாணவர் கேட்டார், என்ன இடது கையில் எடுத்து கொடுக்குறீங்க? இல்லை வலது கையை கொண்டு வந்து எடுக்கிறதுக்குள்ள மனசு மாறிடுச்சுன்னா என்ன செய்யறதுன்னு கேட்டாங்க. என்னங்க பாடம், என்ன அப்பேற்பட்ட பாடம் இது! இந்த ஜோப்பில் தேடி இந்த ஜோப்பில் தேடி சில்லறையை தேடி எடுத்து 1 ரூபா கொடுக்கறதுக்குள்ள வாங்க வந்த மிஸ்கினை பக்கத்தில் வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்ற அளவுக்கு நாம் என்ன செய்யறோம், யோசிக்கிறோம். நான் சொல்ல வர்ற செய்தி இதுதான். அல்லாஹ் தஆலா சொல்ற சலா இமாமுல் ஆலம் சொல்றாங்க, நான் இடது கையில் எடுத்து கொடுக்குறேன். ஏன் வலது கைக்கு வந்து வைக்கிறதுக்குள்ள என் கல்வி மாறிடுச்சுன்னா என்னவாக ஆகும்? மனுஷனுடைய கல்வை மாத்திர ஆற்றல் யாருக்கு இருக்குது? சைத்தானுக்கு இருக்குது. அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நேர தொழுகைக்கு பின்னால் இந்த வார்த்தையை கேட்பாங்களாம், அல்லாஹும்ம முஸர்ரிஃபல் குலூப் ஸர்ரிஃப் குலூபனா அலா தீனிக வ தாஅதி, அலா தீனிக வ தாஅதி. யா அல்லாஹ், மனுஷனுக்கு எல்லா விதமான ஆற்றலும் இருக்குது, கல்வை மாற்றுகிற ஆற்றல் மனுஷனுக்கு கிடையாது, உனக்கு மட்டும்தான் இருக்குது. அந்த கல்வை என்னுடைய நல்லதின் பக்கம் திருப்பி வை, உனக்கு வழிபடக்கூடிய காரியத்தின் பக்கம் திருப்பி வைன்னு என்ன செய்வாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு வக்து தொழுகையிலையும் கேட்பாங்கன்னு என்ன செஞ்சாங்க பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாடத்தில் பார்க்க. அப்போ இந்த நேரத்தில் இந்த நல்ல காரியத்தை எல்லா சந்தர்ப்பத்திலையும் செய்யறதுக்குண்டான தௌஃபீக்கை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தந்தருள்வானாக. சொர்க்கத்துக்கு போனவன் இது நரகத்துக்கு போனவனையும் நரகவாசி அல்லாட்ட கேட்குற ஒரே ஒரு கேள்விதானுங்க, என்னை வெளியே கொண்டு வான்னா கேட்க மாட்டான். என்ன கேட்க மாட்டான்? வெளியே கொண்டு வந்தேன்னா கொஞ்ச நாள் அமல் செஞ்சுட்டு வரேன்னு கேட்க மாட்டான். ஒன்னே ஒன்று தான் கேட்பான், வெளியே விடு, வெளியே ஒரு சான்ஸ் கொடு, போய் சதக்கா பண்ணிட்டு வரேன்னு சொல்லுவானா. நல்லா விளங்கிக்கணுங்க, போய் உனக்கு ஒரு சான்ஸை கொடு, சதக்கா பண்ணிட்டு வந்துடுறேன். சதக்கா பண்ணிட்டா அக்கும் மின சாலிஹீன், நான் நல்லவங்க கூட்டத்துக்கு வந்துடுவேன். எப்போ நல்லவங்க கூட்டத்துக்கு வந்துடுவேன், நான் எங்கே போயிடுவேன்? சொர்க்கத்துக்கு போயிடுவேன். நான் நோன்பு வைக்கிறேன், ஜக்காத்து ஹஜ்ஜு செய்கிறேன்னா என்ன செய்ய மாட்டேன், சொல்ல மாட்டேன். எனக்கு சதக்கா செய்யறதுக்கு உண்டான சந்தர்ப்பத்தை. அப்போ வாழ்க்கையில் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருக்கிறானுங்க, சந்தர்ப்பமாக நிறைய சூழ்நிலையை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்குறோம். அதை என்ன செய்யணும்னு பயன்படுத்திக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சா அதை கெட்டியா பிடிச்சிக்கோங்க. என்னங்க, கெட்டியா பிடிச்சிக்கங்க. விட்டுட்டீங்கன்னா அதை நீங்க கவனக்குறைவாக விட்டுட்டீங்கன்னா அந்த சந்தர்ப்பம் எப்போ மூடப்படும் உங்களுக்கு தெரியாது. மதா உகுலி, எப்போது மூடப்படும் உங்களுக்கு என்ன செய்யாது தெரியாது. வாய்ப்பு கிடைக்கிற போது என்ன செய்யுங்க, நீங்க பயன்படுத்திக்க வேண்டாம். அப்பேற்பட்ட சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அமைகிற போது அதை நிறைவாக பயன்படுத்துகிற தௌஃபீக் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. இதற்கு அடுத்த வசனத்திலையும் அல்லாஹ் தஆலா இவர்களை சார்ந்து இருக்கிற செய்தி என்ன செய்யறான் பேசுறான். இன்ஷா அல்லாஹ் அதை வரக்கூடிய வாரங்கள்ல பார்ப்போம். லக்கல் ஹம்து வ லக்கல் ஷுக்ரு யா ரப்பி யா அல்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. اللهم ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. يا رب بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم. يا الله எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்மாருடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு ஓதி கொடுத்த உஸ்தாதுமாருடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. எந்த நோக்கத்திற்காக வேண்டிய வாரம் ஒரு முறை நாங்கள் இங்கே ஒன்று கூடுகிறோம், அந்த நோக்கத்தை எங்களுக்கு நீ பரிபூர்ணமாக்கி தந்தருள்வாயாக. எல்லா சந்தர்ப்பத்திலையும் எல்லா சூழ்நிலையிலையும் கொடையாளியாக வாழ்வதற்குண்டான தௌஃபீக்கை எங்களுக்கு தந்தருள்வாயாக. நலவான காரியங்களையும் நல்ல விஷயங்களிலே ஈடுபடுவதற்குண்டான தௌஃபீக்கை எங்களுக்கு தந்தருள்வாயாக. பேசினால் நல்லதை மட்டுமே பேசுகிற சந்தர்ப்பத்தையும் சூழ்நிலையும் வாய்ப்பையும் எங்களுக்கு ஏற்படுத்தி தந்தருள்வாயாக. இது அல்லாத சூழ்நிலைகளை விட்டும் எங்களை அந்த இடத்தை விட்டும் அப்புறப்படுத்தி விடுவாயாக. உனக்கும் உன்னுடைய ரசூலுக்கும் கட்டுப்பட்டு வாழுகிற வாழ்க்கையிலே எங்களுக்கு பேர் இன்பத்தை எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. அதிலே ஆர்வத்தை எங்களுக்கு தந்தருள்வாயாக. அதிலே ஒரு இஷ்கை எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. அல்லாஹ் மரணிக்கிற போது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற திருக்கலிமாவை சொன்னவாறே மரணிப்பதற்குண்டான உயர்ந்த தௌஃபீக்கையும் உயர்ந்த நசீபையும் எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. அல்லாஹ் ஒலுவோடு மௌத்தாக நசீபை எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. இந்த துஆவை அருமை நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுத்தால் கபூல் செய்தருள்வாயாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார். வ ஸல்லல்லாஹு தஆலா வ ஸல்லம அலா ഖൈരി ഖൽഖிஹி சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி
وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. السلام عليكم.